அழகா இருக்குல்ல டிசைன். நான் வந்தோடனே பார்த்தேன், எதில் செஞ்சுருப்பாங்க, பக்கத்தில் வந்து பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு. இட்ஸ் வண்டர்ஃபுல் டிசைன், நல்ல கிரியேட்டிவிட்டி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த யூத் மீட்டிங்கை ஏற்படுத்தின எல்லாருக்காகவும் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை அழைத்த ரூஃபஸ், ஆல்வின், இன்னும் உங்கள் டீமுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேங்க்யூ ஆல் மியூசிஷியன்ஸ் who played for me. இங்கே வந்திருக்கிற இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்துருக்கிற உங்கள் எல்லாத்துக்காகவும் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னைக்கு வாஷ் இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். காலையில் வந்த உடனே சொன்னேன் ரூஃபஸ் கிட்ட, ரூஃபஸ் எனக்கு கண்டென்ட்டே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வாலண்டியராக ஒருத்தன் வந்து மாட்டினான் என்கிட்ட. ஆமாம். ஸோ இன்றைக்கு வாலிபர்கள் அப்படின்னு சொல்லி கொள்கிற நம்முடைய நிலைமையை பற்றி நான் இன்னைக்கு பேச போகிறேன். வாஷ் அப்படின்னு சொல்லும் போது யோசித்தேன், சென்னையிலேயே தண்ணி இல்லையே, என்னத்தை வச்சு வாஷ் பண்ணுறது? ஓகே, தண்ணி இல்லாலும் பரவாயில்ல, ஆனால் என் பாவம் கழுவப்படாமல் நான் வாழ முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. ஆமென். என் வாழ்க்கை மாற்றப்படாமல், நான் இயேசுவை போல மாறாமல் நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. ஆமென். இது எல்லாரும் சீரியஸாக இருக்கிற நேரம் இல்லை, ரொம்ப ரிலாக்ஸ்டாக எல்லாரும் நான் உங்கள்கிட்ட பேச தான் போகிறேன். பிரசங்கம் எல்லாம் பண்ணி யூத் மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நானும் அங்கே உட்காரும்போது நிறைய அனுபவிச்சிருக்கேன். 50 வசனத்தை சொல்லி முதல்ல எந்த வசனம் சொன்னாங்கன்றதே மறந்துடுவோம். அதனால் உங்களை அப்படிலாம் நான் போர் அடிக்க விரும்பல. Just I want to talk to you. எத்தனை பேர் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க? அதைத்தானே இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன் கூட பேசணும். ரெடியா? ரெடியா? எப்பா கொஞ்சமாவது பேசுங்கப்பா. இந்த 1 மணிக்கு மீட்டிங் முடிஞ்சிடும், நான் போயிடுவேன். அப்போ யார் கூட பேசுவீங்க? உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் எப்பயும் பேசிட்டு இருக்கிறீங்களே, ஏன் கூட பேசுங்க. ஓகே, வாஷ் அப்படின்னா உடனே நமக்கு ஞாபகம் வருது என்னது? துணி துவைக்கிறது. ஆமா, வாஷ் அப்படின்னாலே நமக்கு துணி துவைக்கிறதா ஞாபகத்துக்கு ஒரு வாஷிங் பவுடர், வாஷிங் சோப், வாஷிங் மெஷின், இப்படி வாஷ் அப்படின்னோடனே நமக்கு ஞாபகம் வரும். நம்ம சொல்கிறோம் துணி துவைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் ஸ்ரீலங்கா தேசத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கும் போது என்கிட்ட பார்த்து கேட்டாங்க, உங்கள் துணியெல்லாம் கழுவணுமா அப்படின்னாங்க. உங்களுக்கு கழுவ வேண்டியது ஏதாவது இருக்குதா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் நான் போயிருக்கிறேன். பிரதர் உங்களுக்கு ஏதாவது கழுவணுமா அப்படின்னாங்க. யோ என்ன இப்படி பேசுறீங்க? இல்லை உங்கள் துணிகள் எல்லாம் கழுவணுமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை இல்லை பிரதர் தேங்க்யூ, நான் வாஷ் பண்ணிக்கிறேன். இல்லை உங்கள் ஊத்தையெல்லாம் எடுத்து கொடுங்க. என்னது? உங்கள் ஊத்தைகள் எல்லாம் எடுத்து கொடுங்க, நாங்கள் கழுவி தரோம். ஸ்ரீலங்கன் தமிழில் அழுக்கு எல்லாம் நாங்கள் துவைச்சு தர்றோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஊத்தையெல்லாம் எடுத்து கொடுங்க. ஐயோ என்ன பார்த்தா ஊத்த மாதிரி இருக்கா? ஓகே, அப்போ அழுக்குகளை கழுவணும் இல்லையா? ஒரு அழுக்கான துணியை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், அழுக்கான பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எந்த பொருளுமே அழுக்கா இருக்கும் போது நாம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா நமக்கு என்ன தெரியுமா ஆசை? அழுக்கா இருந்தாலும் ஆண்டவர் என்ன யூஸ் பண்ணணும். அழுக்கான ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்து நீங்க முகம் துடைப்பீங்களா? நான் வச்சிருக்கிற ரொம்ப காஸ்ட்லியான ஃபோன் நான் சொல்றேன், இந்த ஃபோன் ஒரு அழுக்குல அசிங்கத்துல விழுந்துருச்சுன்னா, ஐயோ காஸ்ட்லி ஃபோனுங்க பரவாயில்லைன்னு எடுத்து அப்படியே ஜோப்ல பாக்கெட்ல போட்டுருவீங்களா? என்ன செய்வீங்க? அசிங்கத்துல விழுந்தது தங்கமே இருந்தாலும் நான் தொட மாட்டேன். ஆனா எனக்கு என்ன தெரியுமா ஆசை? நான் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் என்ன அக்செப்ட் பண்ணணுங்க. நான் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் என்ன பயன்படுத்தணுங்க. நான் எப்படி கீபோர்டு வாசிச்சாலும், எப்படி ட்ரம் வாசிச்சாலும், எப்படி இருந்து கிட்டார் வாசிச்சாலும் ஆண்டவர் என்ன வந்து ஏத்துக்கணுங்க. How it is possible? நீங்க ஏத்துக்குவீங்களா? ஒரு அழுக்கான பொருளை யூஸ் பண்ணுவீங்களா? அழுக்கு ட்ரெஸ்ஸையே தினம் போட்டு வருவீங்களா? போட்டு வர ஆளுங்க இருக்கிறாங்க, அவங்கள பத்திலாம் பேசல நானு. ஒரு நாள் போட்ட ட்ரெஸ் அடுத்த நாள் போட மாட்டோம். ஏன்னா அது அழுக்காயிடுச்சு, அதை பயன்படுத்த முடியாது. நான் திரும்ப அதை பயன்படுத்தணும்னா அந்த ட்ரெஸ் கழுவப்பட வேண்டும் இல்லையா? இப்படிதானே? ஹலோ, நீங்கெல்லாம் உக்காந்துருக்கிறத பார்த்தா எனக்கு அழுக்கு தானே ரொம்ப பிடிக்கும் பிரதர். என்னன்னா நீங்க அழுக்க போய் இப்படி கேவலமா பேசுறீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதே அழுக்கு தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. எத்தனை பேருக்கு அழுக்கு பிடிக்கும்? பிடிக்காதா?
அப்புறம் ஏன் பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கிறீங்க? ஓகே, அப்போ தினம் அது நான் உபயோகிக்கிற பொருள் தினம் கழுவப்பட வேண்டும். சாப்பிட்ட தட்டில் தட்டை கழுவாம ஒரு மாசம் ஃபுல்லா யூஸ் பண்ண முடியுமா? நாரி போயிடும். நம்மளுக்கு இலைய கழுவி யூஸ் பண்ற ஆளுங்களா இருக்கிறாங்க தெரியுமா? அதனால எந்த பொருளை நான் யூஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் அது சுத்தமா இருக்கணும்னு நான் விரும்புறேன் இல்லையா? சுத்தமில்லாத பொருளை நான் யூஸ் பண்றதே இல்லை. அது ஈவன் பாய்ஸ் கேர்ள்ஸ் யாரா இருந்தாலும் நான் உபயோகிக்க விரும்புற ஒரு பொருள், எனக்கு உபயோகமா இருக்கிற ஒரு பொருள், அது சுத்தமா இருக்கணும். என் ஹேண்ட் கர்சிப் சுத்தமா இருக்கணும், என் ஷூ சுத்தமா இருக்கணும், என் சாக்ஸ் துவைச்சிங்களா? துவைக்காம யாராவது வந்திருக்கிறீங்களா? எதை துவைச்சாலும் சாக்ஸை மாத்திரம் நம்ம துவைக்க மாட்டோம், ஏன்னா நம்மளோட பழக்கம். துவைச்சிருங்க இனிமே. அப்போ நானே இப்படி நினைக்கும் போது என்ன ஆண்டவர் என்ன பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம் நாம. அப்போ நான் கழுவப்படணுமா வேண்டாமா? பதில் சொல்லுங்க. அமைதியா இருக்க கூடாது. நான் கேட்டா நீங்க பதில் சொல்லணும். நான் சுத்தமா இருக்கணுமா வேண்டாமா? ஆல்வின் சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. சொல்லுங்களேன், நான் சுத்தமா இருக்கணுமா வேண்டாமா? அப்ப இந்த உலகத்துல என்னை கரைப்படுத்துகிற காரியங்களை என்னை விட்டு எடுத்து தூரமா போட்டு அவருடைய ரத்தத்தினால நான் கழுவப்பட்டால் மாத்திரமே ஆண்டவர் உன்னையும் என்னையும் பயன்படுத்த முடியும். இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் வராங்க, ஊழியக்காரங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வர்றாங்க. அவங்க எல்லாம் சொல்றது என்ன தெரியுமா? நீ எப்படி இருந்தாலும் ஆண்டவர் உன்னை அக்செப்ட் பண்ணிக்குவாரு. அடே எப்படிரா? அக்செப்ட் பண்றாரு, ஆனா அவர் முதல் செய்யற காரியம் என்ன தெரியுமா? உன்னை கழுவுறாரு. ஆமென். வாசிக்கலாம். ஒரே ஒரு கதையை நான் சொல்லிட்டு இன்னைக்கு நான் பேச வந்ததை நான் பேசிட்டு போறேன். எல்லாத்துக்கும் தெரியும், லூக்கா 15வது அதிகாரம் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த வசனம். என்ன ஸ்டோரி? கெட்ட குமாரன். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நீங்க கெட்ட குமாரன் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்களே, சொல்லுங்க. என்ன கதை இது? பக்கத்துல வந்தாதான் சொல்லுவாங்க போல இருக்கு. என்ன கதை? என்ன கதை? ஒவ்வொருத்துக்கும் நான் இப்படி இறங்கி வந்துட்டு இருக்க முடியுமா? என்ன கதை? என்ன கதை? என்ன கதை? பக்கத்துல வரதான் சத்தம் வருது, அங்க போட்டு அப்படியே அமைதியாடுறீங்க. ஓகே, நான் கேக்குறேன், அந்த பாசேஜ் ஃபுல்லா தேடி பார்த்து சொல்லுங்க, எங்கேயாவது ஆண்டவர் அவனை கெட்ட குமாரன் எழுதி வச்சிருக்காரா? எங்கேயாவது அவனை கெட்ட குமாரன் ஆண்டவர் சொல்லியிருக்காரா? ஆனா நம்ம சொல்றது என்ன தெரியுமா? கெட்ட குமாரன். ஓகே, அப்படி பழகிட்டோம். ஓகே, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அவங்க அப்பா கூட இருந்தா அப்பாவோட சொத்தை அடிச்சுட்டு தூரமா போயிட்டான், அப்பா விட்டு போயிட்டான், செலவு பண்ணிட்டான், சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு புத்தி வந்துச்சு, எந்திரிச்சு திரும்ப வர்றான். வந்த உடனே அப்பா ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சு அழுக்கா வர்றான், பண்ணி மேய்ச்சிட்டு வர்றான். பண்ணியோட அழுக்கெல்லாம் அவன் மேல இருக்குது, சேர் அவன் மேல இருக்குது, சகதி அவன் மேல இருக்குது. ஆனாலும் அப்பா ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாரு, உண்மைதான். முத்தமும் கொடுக்கிறாரு, அந்த அழுக்கான ஆளை முத்தமும் கொடுக்கிறாரு, உண்மைதான். அவனை வீட்டுக்குள்ளேயும் அழுக்காட கூட்டிட்டு போறாரு, உண்மைதான். ஆனா அதுக்கு அடுத்து செஞ்சது என்ன தெரியுமா? வாசிங்க அந்த வசனத்தை. அவன் தன் ஊழியக்காரனை அழைத்து, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். அப்போ அப்பா செய்யறது என்னது? அழுக்கா இருக்கிறவன் அப்படியே கூட்டிட்டு போய், நீ அப்படியே அழுக்கா இருந்தாலும் பரவாயில்லடா, இந்த உயர்ந்த வஸ்திரத்தை போட்டுக்கன்னு சொல்லியிருப்பாரா? யாராவது ஒரு நல்ல காஸ்ட்லி ட்ரெஸ் நம்ம வாங்குறோம், வெளியே வேலைலாம் செஞ்சுட்டு என் மேல மண்ணு அப்படியே அப்பிட்டு வர்றேன். வந்த உடனே அப்பா எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோமே, ஒரு நல்ல காஸ்ட்லியான ஒரு வேன் யூசன் ஷர்ட் வாங்கி வச்சிருக்காரு, 2000 ரூபாய் வெள்ளை ஷர்ட் எனக்காக ஆசையா பர்த்டேக்கு வாங்கி வச்சிருக்காரு. நான் கிரிக்கெட் விளையாண்டு செம்மன் அடிச்சு புழுதி கீழே விழுந்து கேட்ச் பிடிச்சு ரன் ஓடி முழங்கால காயமாகி வந்து நின்னோடனே அப்பா சொல்லுவாரு, இந்த மகனே இந்த உனக்காக நல்ல அழகான ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், இது இப்பமே போடுன்னு சொல்லுவாரா? டேய், ஒழுக்கமா போய் குளிச்சுட்டு சுத்தமா வந்து இந்த நல்ல ஷர்ட் எடுத்து போடு. இந்த தகப்பனும் அதை தான் செய்யறாரு. ஓடி வந்தாரு, கட்டி பிடிச்சாரு,
முத்தம் கொடுத்தாரு, விலையுயர்ந்த ட்ரெஸ்ஸையும் கொடுத்தாரு. ஆனா அழுக்கா இருக்கும்போது போட்டுக்க சொல்லல. அவனை கூப்பிட்டு, வேலைக்காரனை கூப்பிட்டு, முதல்ல என் பிள்ளைய சுத்தமாக்குங்கப்பா, அவன் பண்ணி மேய்ச்சிட்டு வரான், அவன் மேல நாத்தம் இருக்குது, அவன் மேல சேர் இருக்குது, சகதி இருக்குதுன்னு சொல்லி அவனை முதல்ல சுத்தம் பண்றான். நான் சொல்றது லாஜிக்கா இல்லையா? ஆனா இன்னைக்கு பண்ற பிரசங்கம் எல்லாம் எப்படி தெரியுமா? நீ அழுக்கா இருந்தாலும் நல்ல பிளேசர் எடுத்து போட்டுக்க சொல்லுவாரு அவங்க அப்பா. நல்ல அப்பா சொல்ல மாட்டார். எனக்கு பிள்ளை இருக்கிற 4 வயசுல வெளியே போய் எல்லாத்துக்கூடையும் கிரவுண்ட்ல விளையாண்டு மேல வரும்போது என் பிள்ளை தானான்னு எனக்கே டவுட்டா இருக்கும். அவன் நல்ல வெள்ளையா இருப்பான், என்ன மாதிரி இல்லை, அவங்க அம்மா மாதிரி. அப்போ வெள்ளையா போன என் பிள்ளை திரும்ப வரும்போது கருப்பா வருவா. போகும்போது அம்மா மாதிரி போனியாடி, வரும்போது அப்பா மாதிரி வரையாடி அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு புரியல, ஜோக் சொன்னேன். தூங்குனா புரியாது. அவங்க ஜோக்குன்னு சொன்னாதான் ஓ அப்படியா கவனிங்க. போகும்போது நல்லா குளிச்சு நல்ல ட்ரெஸ் போட்டு விட்டு விளையாட விட்டா கீழே போய் சைக்கிள் ஓட்டி அங்க விழுந்து கீழே விழுந்து எந்திரிச்சு மேல வருவா. எனக்கு டவுட்டா இருக்கும், என் பிள்ளை தானா இல்ல பின்னாடி என் பிள்ளை வராளோ. அவ்வளவு அழுக்கு ஃபுல்லா. வந்த உடனே என்ன தெரியுமா பண்ணுவான்? நேரம் ஓடி போய் இருக்கிறதுலயே நல்ல ட்ரெஸ் எடுத்து நான் இந்த ட்ரெஸ் தான் போடுவேன் அப்படின்பா. உடனே அவங்க அம்மா சொல்லுவான், இதெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு போடுற ட்ரெஸ், சர்ச்சுக்கு போடுற ட்ரெஸ், இதெல்லாம் நீ போடக்கூடாது. உடனே அவளுக்கு தெரியும் எங்க போனா வேலை நடக்குன்னு. நேரம் அந்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு என்கிட்ட வருவா. அப்பா நான் இந்த ட்ரெஸ் போட்டுட்டுமா, எனக்கு போட்டு விடுறியா? அம்மா முடியாதுன்னு சொல்லிடுவா. ஆனா அப்பாவால் சொல்ல முடியாது, அவளுக்கு தெரிஞ்சுதானே வர்றா. ஓகே வேற எனக்கு இந்த நல்ல ட்ரெஸ் போட்டு விடுறியா? எனக்கு என் ஒய்ஃப் என்ன முறைப்பா, நல்ல செல்லம் கொடுத்து எடுத்து வச்சிருக்கேன். உடனே அம்மா போடாதான்னு சொன்னாலும் நான் சொல்லுவேன், அவனுக்கு போட்டு விடுறேன்டா. ஏன்னா நான் என் பிள்ளைய ரொம்ப நேசிக்கிறேன். என் பிள்ளை விட அந்த ட்ரெஸ் பெருசு இல்லை, அப்போ நான் உனக்கு போட்டு விடுறேன்டா. இந்த அழகான தகப்பன் என்ன செய்வான்? அழுக்கா இருக்கிற பிள்ளைய அப்படியே அழுக்குக்கு மேல இன்னொரு நல்ல ட்ரெஸ் போட மாட்டான். இந்த தகப்பனும் செஞ்சது அதுதான். பாவியாய் போன தன்னுடைய பிள்ளை திரும்ப வரும்போது அவனை கட்டி அணைச்சாரு, உண்மைதான். முத்தம் கொடுத்தாரு, உண்மைதான். உள்ள கூட்டிட்டு போனார், உண்மைதான். ஆனா நல்ல வஸ்திரத்தை உடுத்து முன்பதாக அவனை முதல்ல சுத்தமாக்கினாரு. ஆமென். நல்ல கழுவி சுத்தமாக்கி அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை போடுங்கன்னு சொல்லி அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை போட்டாரு. அப்போ நான் திரும்பவும் நான் அவருடைய பிள்ளையாக பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இப்போ நான் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் திரும்ப அவருடைய பிள்ளைதான். ஆனால் திரும்ப அப்பாட்ட வரும்போது முதல்ல நான் கழுவப்பட வேண்டும். ஆமென், ஆமென். யாராவது நீங்க பாவம் ஆண்டவர்கிட்ட நீங்க மன்னிப்பே கேட்க வேண்டாம், நீங்க கழுவப்படவே வேண்டாம். ஏன்னா இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவை, 2019 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில ரத்தத்தை சிந்தி எல்லாத்தையும் மொத்தமா கழுவிட்டாரு. அதனால நீ போயிட்டு ஆண்டவர்கிட்ட என்ன மன்னிச்சிருக்கன்னு சொல்ல வேண்டாம். நீ இப்ப செய்யற பாவம், இனிமே செய்யற பாவம், அப்புறமா செய்யற பாவம் எல்லாத்தையும் ஆண்டவர் அன்னைக்கே மன்னிச்சிட்டாரு அப்படின்னு எவனாவது சொன்னானா திருட்டு பையன் அவங்களை ஏமாத்துறான்னு அர்த்தம். அப்பதான் அவன் சீடி வாங்குவீங்க. அப்பதானே நீங்க சொல்லுவீங்க, ரூபஸ் அண்ணா, ரூபஸ் அண்ணா அடுத்த முறை அந்த பாஸ்டரை கூப்பிடுங்க, இவர் ஜீவானனை கூப்பிடாதீங்க, அவரு ரொம்ப பேட் பாய். அந்த பாஸ்டர் கூப்பிடுங்க, அவர் தான் நல்லா அப்படியே அழகா நல்ல தடவி ஆயில் மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டு சூப்பரா பேசுறாரு, அவரை கூப்பிடுங்க. எல்லாம் நல்லதுதான், ஆனா பரலோகம் போக முடியாது. மசாஜ் பண்ணிட்டு இங்கேயே உட்காந்துருக்க வேண்டியதான். ஹலோ, நான் சின்ன பையனா இருக்கும்போது கீழே விழுந்துட்டேன். இந்த முட்டியில பெரிய காயம், என்னால நடக்கவே முடியல. ஆனால் அப்படியே விளையாண்டு கேர்லெஸ்ஸா இருந்தனால அந்த காயம் பெருசாகி ரொம்ப பெரிய சீல் பிடிச்சு பெருசாயிடுச்சு. ஒரு நாளுக்கு மேல இந்த முழு காலு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. புண்ணைங்க முழங்கால. அப்போ என்னென்னமோ மருந்து போட்டு சரியாகல, மாத்திரை சாப்பிட்டும் சரியாகல. எங்க பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு பாட்டி சொன்னாங்க, எங்க அம்மா பார்த்து, ஏம்மா இதெல்லாம் சரியாவாது, முதல்ல அவன் புண்ணுல இருக்கிற அந்த சீலை பிதுக்கி எடுத்தாதான் அவன் சுகமாவான், அவனால திரும்ப நல்லா நடக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சின்ன பையன், அப்போ 2வது 3வது படிக்கிற எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்ன கொடுமைப்படுத்தின அந்த சித்திரவதை மாத்திரம் ஞாபகம் இருக்கு. உடனே எங்க அம்மா என்ன பண்ணாங்க, தம்பி வாடா உனக்கு சாக்லேட் வாங்கி வச்சிருக்கேன் அப்படியே கூப்பிட்டாங்க. அப்பயும் யோசிச்சிருக்க வேணாம், இப்ப மாதிரி விவரமா இருந்தா யோசிச்சிருப்பேன். நாங்களாம் 80s கிட்ஸ், காலையில சொன்ன மாதிரி 20s கிட்ஸா இருந்தா பயங்கர விவரமா இருப்பீங்க. எங்களுக்குலாம் ஒண்ணுமே தெரியாது. அம்மா கூப்பிடுறாங்க சாக்லேட் அப்படின்னு சொல்லி போன உடனே அம்மா ஒரு கையை பிடிச்சாங்க, பக்கத்து வீட்டு அக்கா ஒரு கையை பிடிச்சாங்க, இன்னொரு அக்கா என் 2 காலையும் பிடிச்சாங்க.
அந்த பாட்டி வந்தாங்க. இன்னி வரைக்கும் அந்த பாட்டி தான் எனக்கு வில்லன். ஒரு நல்ல கத்தி எடுத்து வந்தாங்க. என் காலை பிடிச்சு நான் சின்ன பையன்னு கூட பார்க்காம கதற கதற அப்படியே ஒரு அறுத்த உடனே என் பொண்ணுல இருந்து அவ்வளவு சீலோட நான் இருந்தான்னு எனக்கே ஆச்சரியம். கண்ணில் கண்ணீர், காலில் ரத்தமும் சீலும் போயிட்டு இருக்கு. எனக்கே டவுட் ஆச்சு, என் கால் தானான்னு. உள்ள இருந்து அத்தனை சீல் வெளியே வந்துருச்சு. அது வரைக்கும் நொண்டி மேல புண்ணு காஞ்சுதான் இருந்துச்சு. ஆனால் என்னால நடக்க முடியல. ஏன்னா அந்த உள்ள இருக்கிற சீல் என் கால் ஃபுல்லா பயங்கர பெயின். அப்போ பாட்டி சொன்னாங்க, ஒண்ணு இல்லடா சரியாருன்னு சொல்லி நல்லா அறுத்து அதை நல்ல சீல் எல்லாத்தையும் வெளியே எடுத்து திரும்பவும் அவங்க சொந்தமா தயாரிச்ச அந்த மருந்து, அந்த வேப்பிலை, அந்த வேற எல்லாத்தையும் அரைச்சு ஒரு மேல வச்சு கட்டினாங்க. அப்படி பிதுக்குன உடனே அறுத்து என்னோட எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் நான் எந்திரிச்சு நின்று எல்லாத்தையும் திட்டேன். நீங்க எல்லாரும் என்ன ஏமாத்திட்டீங்க, நீங்க எல்லாரும் என்னை வந்து நீங்க என்ன வந்து பெயின்ஃபுல்லா ஆக்கிட்டீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் எங்க அம்மாவை, பக்கத்து வீட்டாக்கா வந்து பாட்டிலாம் திட்ட. பாட்டி, நான் செத்தாலும் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நின்னா அது வரைக்கும் இருந்த வலி என் கால்ல இல்ல. என்ன இல்ல? வலி. ஏன்? அது வரைக்கும் எனக்கு என்ன வேதனைப்படுத்திட்டு இருந்த அந்த விஷம் வெளியே போயிடுச்சு. புண்ணு அந்த இடத்துல வலிச்சுது. ஆனா அதுக்கு முன்னாடி கால், இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலிக்கும். காலை ஊன முடியாது, அப்படியே யாரோ ஆணி எடுத்து அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த புண்ணை சீல் பிதுக்கி மருந்து வச்சு கட்டின உடனே நான் எந்திரிச்சு நின்னேன். நல்லா காலை ஊனி எந்திரிச்சு நின்னேன். இப்போ அந்த பாட்டி என்ன பார்த்து, இப்ப புரிஞ்சுதா? ஹலோ, அந்த பாட்டி தான் இன்னைக்கு கூட்டிட்டு வரணும் உங்களுக்கு. அப்போ எனக்குள்ள இருக்கிற ஒரு பாவம், எனக்குள்ள நான் இன்னும் வெளியே என்ன சொல்றது, நான் சீல் பிதுக்கப்படாத என்னுடைய காரியங்கள், என்னிலிருந்து வெளியேற்றப்படாத காரியங்கள், நான் இன்னும் கழுவப்படாத காரியங்கள் எனக்குள்ளேயே இருந்துச்சுன்னா நான் கால் ஊனி நிக்க முடியாது. அது எனக்கு வேதனையை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஹலோ, ஏன் என்னால அவங்கள மாதிரி சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியல? ஏன் இவங்கள மாதிரி என்னால வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியல? ஏன் நல்லா படிக்க முடியல? ஏன் என்னுடைய ஃபியூச்சர் எனக்கு நல்லபடியா இல்ல? அவங்கள மாதிரி இல்ல, இவங்கள மாதிரி இல்ல. ஏன்னா உனக்குள்ள ஏதோ சம்திங், உன்னை நீ நடக்க முடியாதபடிக்கு, மேல போக முடியாதபடிக்கு இன்னும் உன்னை சப்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஹலோ ஹலோ, புரிஞ்சுதா நான் சொல்றது? இன்னொரு கதை சொல்லணுமா? கதையா சொல்லி டைம் முடிஞ்சு போயிடும். அப்போ நிறைய பேர் சொல்றாங்க, ஐயோ பாவம்லாம் கழுவப்படும், அதெல்லாம் கழுவியாச்சுங்க ஆல்ரெடி. நீங்க ஸ்கிட்ல சொன்னாங்க, நல்ல வேலை நான் பேச வந்தது அப்படியே ஸ்கிட்டா போட்டு காமிச்சாங்க. நீங்க நியாயப்பிரமாண காலத்துல இருக்கிறீங்க. எந்த காலத்துல இருக்கிறீங்க? நியாயப்பிரமாண காலம். இன்னைக்கும் நான் பேசுறது நிறைய பேருக்கு பிடிக்காது, எனக்கு தெரியும். என்ன இவர் பழைய காலத்து ஊழியக்காரர் போல இருக்கு. ஆமா, இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசி இருந்த காலத்துல நாங்க ஊழியம் செஞ்சோம். நீங்க மட்டும் தான் இப்போ மாடர்ன் டேஸ் மினிஸ்டர்ஸ். நிறைய பேர் சொல்றாங்க இதெல்லாம் சரியில்லைங்க, நியாயப்பிரமாணம். ஆமா, நியாயப்பிரமாணம் தான். நான் சொல்றேன், இவங்க சொல்றாங்க நாங்களாம் கிருபையின் பிரமாணத்துல, சிலுவையின் பிரமாணத்துல இருக்கிறோம், இயேசு எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார். உண்மைதான். நான் சொல்லட்டுமா? நியாயப்பிரமாணத்தை விட கிருபையின் பிரமாணம் ரொம்ப 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 ஸ்ட்ராங், ரொம்ப 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 ஷார்ப். நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? ஒரு பெண்ணோட விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அப்படி நீ விபச்சாரம் பண்ணனா, நீ பாவம் செஞ்சுட்ட, உனக்கு தண்டனை, கல்லெறியப்படணும். என்னது? அதுதான் நியாயப்பிரமாணம். நீங்க சொல்ற கிருபையின் பிரமாணம், சிலுவையின் பிரமாணம், 2019 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் மன்னிச்ச பிரமாணம் என்ன தெரியுமா சொல்லுது? ஒரு பொண்ணை இச்சையோட பார்த்தனால அவளோட நீ விபச்சாரம் பண்ணிட்ட. அப்ப எது ஸ்ட்ராங்? நியாயப்பிரமாணம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் உனக்கு தண்டனை கொடுக்குது. கிருபையின் பிரமாணம் சொல்லுது, நீ பார்த்தனாலே பாவம் செஞ்சுட்டடா. நியாயப்பிரமாணம் சொல்லுது, நீ ஏதாவது ஒரு கையினால ஒரு பாவம் செஞ்சுட்ட, உன் வாயினால ஒரு பாவம் செஞ்சுட்ட, ஏதாவது ஒரு ஆண்டவரை மீறி நடந்துட்டன்னா இந்த பலியை கொண்டு போய் பலி செலுத்து. ஆண்டவர் உனக்கு அந்த பாவத்தை உனக்கு மன்னிப்பாரு. பாவ நிவர்த்தி பலி செலுத்தினா இந்த சின்ன சின்ன பாவம் எல்லாம் மாறிடும். ஆனா கிருபையின் பிரமாணம் என்ன தெரியுமா சொல்லுது? எப்பா, உன் கை உனக்கு இடர்லாம் இருக்குதா? செல்போனை விட முடியலையா? கையில இருந்து செல்போன் போக மாட்டேங்குதா? உன் கை இடரா இருக்கா?
அதை என்ன பண்ணு, வெட்டி போட்டு. அதுதான் கிரேஸ். இப்ப நான் கேட்கிறேன், உனக்கு நியாயப்பிரமாணம் வேணுமா, கிரேஸ் வேணுமா? என்ன வேணும் சொல்லுங்க தம்பி தங்கச்சி. அதுவே பெட்டருங்க. இத புரியாத சில அறவேக்காடு ஊழியக்காரங்க பைபிள முழுசாவும் படிக்க மாட்டான், ஒரு வசனத்தை பிடிச்சுக்குவான். பாவம் பெருகின இடத்துல அவனை ஐயோ அழகா பேசுறார், சூப்பரா பேசுறார் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 50 பேர் இருப்பானுங்க. பைத்தியக்கார மாதிரி என்ன பேசுறோம், பைபிள்ல என்ன இருக்குது? பவுல் சொல்லிட்டாரு. ஒருத்தன் என்கிட்ட சொன்னா, நாங்க வந்து we don't follow the teachings of Jesus Christ, we follow the teachings of Paul. பவுல் சொல்றாரு, நானே வேற சுவிசேஷத்தை பேசினாலும் அவனை, ஆமா இவன் சொல்றான் நாங்க பவுலோட டீச்சிங்ஸ் தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். ஏய் பவுல் சொல்றாரு, you follow Jesus as I follow him. நான் அவரை எப்படி ஃபாலோ பண்றனோ அதே மாதிரி நீயும் என்ன ஃபாலோ பண்ணு. அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணுன்றது அர்த்தம் இல்ல, நான் அவரை எப்படி ஃபாலோ பண்றேன், செத்தாலும் கல்லடி பட்டாலும் நிர்வாணமா அலைஞ்சாலும் நான் அவரை உண்மையா ஃபாலோ பண்றேன்டா, இன்னும் பரிசுத்தமா இருக்கிறேன். அதே மாதிரி நீயும் ஆண்டவரை ஃபாலோ பண்ணு. உன் கண்ணு உனக்கு இடலா இருந்துச்சா, அண்ணே என்னால டிவி பார்க்காம இருக்க முடியல, சினிமா பார்க்க, நிறைய பேருக்கு சினிமா பார்க்கறதெல்லாம் பாவமா பிரதர். ஒரு யூத் மீட்டிங்ல இருக்கும்போது கொஸ்டின் ஆன்சர் செஷன் வச்சாங்க. எல்லா யூத் மீட்டிங்லயும் காமனான கொஸ்டின் என்ன தெரியுமா, லவ் பண்ணலாமா? ஏன்னா இவன் ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பான், பண்ணிட்டு வந்துட்டானே லவ் பண்ணலாமா, என்ன இனிமேதான் நான் பண்ணலான்னு சொன்னதுக்கு அப்புறம் போய் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி லவ் பண்ணலாமா? ஏல அதான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கியே, அவர் மறுபடியும் எதுக்கு கேள்வி கேட்கிற? ரெண்டாவது, சினிமா பார்ப்பது குற்றமா? பைபிள்ல எங்கேயாவது சினிமா பார்க்கறது குற்றமானு இருக்குதா? நான் சொல்றேன், ஓகேப்பா தப்பே கிடையாதுப்பா, நீ சினிமாக்கு போய் என்ன வேணா பாரு, ஆனா சினிமா தியேட்டருக்கு போய் 2 டிக்கெட் எடுப்பா. ஒன்னு உனக்கு, இன்னொன்னு பரிசுத்த ஆவியானவருக்கு. என்னது? ஒன்னு உனக்கு, இன்னொன்னு ஏன்னா அவர் என் கூட இருக்கிறாரு, அப்படிதானே? அப்படின்னு சொல்றதுனாலதான் நம்ம எல்லாம் கிறிஸ்தவங்களா இருக்கிறோம். இல்லை என்னடு முன்னாடி உட்காந்து இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க விளாண்டு. அப்போ உனக்கு ஒரு டிக்கெட் என்கிட்ட கேட்டான், சினிமா பார்ப்பது குற்றமா? நான் சொன்னேன், குற்றமே இல்லை, இயேசுவையும் கூட கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பாரு. 2 சீட்ல பக்கத்துல இயேசு உட்கார வச்சு அப்படி தலை வரும்போது, தலை வந்தார் இயேசு, இயேசு கை தட்டு தலை வந்தார் அப்படின்னு சொல்லு. இல்ல விஜய் வரும்போது விஜய் வா மாசு கை தட்டுங்கன்னு சொல்லு. உன்னால சொல்ல முடிஞ்சா நீ சினிமா பாரு, எதை வேணா செய். ஆனா இயேசு பக்கத்துல வச்சுட்டு உன்னால செய்ய முடிஞ்சதுன்னா தாராளமா செய். என்கிட்ட கேள்வி கேட்காத. என் கண்ணு எனக்கு இடலா இருக்குதுன்னா கிருபை சொல்லுது, எப்படியா உன் கண்ணு உனக்கு இடலா இருக்குதாப்பா, கண்ணை பிடுங்கி போட்டிருப்பா. என்ன பிரமாணம்? கிருபை, கிரேஸ். இவனுக்கு இதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது, ஏன்னா ரட்சிக்கப்பட்டுருவான்ல. மேல நின்று பேசுறவனே ரட்சிக்கப்படாம பேசும்போது கீழே இருக்கிறவங்க எப்படியா ரட்சிக்கப்பட முடியும்? இன்னைக்கு அதை தேடிதான் ஒரு கூட்டம் அலையுது. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். சேலத்துல ஒரு பெரிய கான்சர்ட் நடந்து, ஒரு யூத் மீட்டிங் நடந்துச்சு. 2000 பேர் வந்தாங்க. என் ஃப்ரெண்டு சொன்னாரு, நான் போறேன் நீயும் வர்றியா அப்படின்னாரு. இல்லை நான் வரமாட்டேன். அவர் நல்ல நல்ல சூப்பரான ஆளுப்பா, சூப்பர் ஸ்டார் பா, நான் சூப்பர் ஸ்டார் கூட்டத்துக்குலாம் வரல, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு போனாரு. என்ன நடந்துச்சு? செம்ம ஜாலியா இருந்துச்சு. சரி, என்ன டான்ஸ் தெரியுமா? சரி, அப்படியே வாலிபர்கள் அப்படியே எழும்பி 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 சூப்பரா இருந்துச்சு. அப்படி பயங்கர நாள் போனதே தெரியலப்பா, 4 மணி ஆனதே தெரியலப்பா, அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எவ்வளவு செலவாச்சு? 3 லட்சம். அந்த ஊழியக்காரருக்கு எவ்வளவு காணிக்கை கொடுத்தீங்க? அவர் 1 லட்சம் கேட்டாரு. நாங்க 70,000 தான் கொடுத்தோம். ரொம்ப சந்தோஷம். எத்தனை வாலிபர்கள் வந்தாங்க? 2000க்கு மேல வந்தாங்க. என்ன ரிசல்ட்?
அப்படின்னா அடுத்த நாள் காலையில அந்த யூத் மீட்டிங்ல சேர் போட்டு அந்த 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 கடைக்காரங்க வந்து சொன்னாங்க, 150 சேர் உடஞ்சிருச்சுங்க, நீங்க தான் காசு கொடுக்கணும். என்ன நெட் ரிசல்ட் சொல்லுங்கம்மா? 150 சேர் உடஞ்சிருச்சான். எதுக்கு யூத் மீட்டிங் நடத்தி 150 சேரை உடைக்கணும்? வெறும் 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி 150 சேரை உடைச்சு அதுக்கு தனியா பெனால்டி கட்டுறதுக்கு 150 சேரை வாங்கிட்டு வந்து எல்லாரும் சேர்ந்து உடைக்கலாமே. திரும்ப ஜோக் சொன்னேன், சரிங்க கொஞ்சம். அவங்க ரொம்ப சீரியஸா உட்கார்ந்துருக்கிறீங்க. என்ன ரிசல்ட்யா இந்த வாலிபர் கூட்டத்துல இந்த உபதேசங்களை கேட்கறதுனால உனக்கு எனக்கு என்ன மாற்றம் வருது? நீங்க எல்லாம் பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள், நீங்க எல்லாம் பழைய நியாயப்பிரமாண கிறிஸ்தவர்கள். இயேசு நியாயப்பிரமாணத்தை பிரேக் பண்ண வரல, நிறைவேற்ற வந்தார். ஆமென். நீங்க சொல்ற கிருபையின் பிரமாணம் நியாயப்பிரமாணத்துல இல்லாததல்ல, நியாயப்பிரமாணத்துல இருக்கிறத நிறைவேற்றுவதுதான் கிருபையின் பிரமாணம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் சொல்லுது, வாலிபர்களா இருக்கிறீங்க பரவாயில்ல, பிறனுடைய மனைவியை இச்சையாதிருப்பாயாக, அதனால நீ எத்தனை வேணா கல்யாணம் பண்ணிக்கப்பா. ஆனா கிருபையின் பிரமாணத்துல சொல்லுது, என்ன சொல்லுது? ஒரே மனைவிதான், அந்த மனைவியும் தள்ளி விட்டனா நீ மனுஷ கொலை பாதகனா இருக்கிற. நியாயப்பிரமாணம் பெட்டரா இருக்குல்ல? நியாயப்பிரமாணத்துல நான் சொல்ற எல்லா தப்புக்கும் பரிகாரம் இருக்குது. ஹலோ, நியாயப்பிரமாணத்துல நான் செய்யற எல்லா தப்புக்கும் பரிகாரம். இன்னும் ஈஸியா உங்களுக்கு இந்த நான் சொல்ல விரும்புறேன். ஒரு கல்யாணம் நடந்துச்சு, பைபிள்ல இருக்குது இல்லையா? ஒரு கல்யாணம் நடந்துச்சு 14வது அதிகாரத்திலயா, இல்ல நீ 21வது வசனம். அந்த ராஜா வீட்டு கல்யாணம். ராஜா வீட்டு கல்யாணம்னா எப்படி இருக்கும்? அங்க இல்லாத சாப்பாடே இருக்காது, அங்க இல்லாத என்டர்டைன்மெண்டே இருக்காது. அப்படி பயங்கரமான ஆயத்தமாக்கி வச்சிருந்த ஒரு கல்யாணம். ஆனா என்னாச்சு, கல்யாண நாளுக்கு அழைக்கப்பட்ட விஐபி எல்லாம் வரல. யாரெல்லாம் வரல? ராஜா வீட்டு கல்யாணம். ஒருத்தனை போய் கேட்டா, ஐயா கல்யாணத்துக்கு டைம் ஆச்சு கிளம்புனா, யோ நான் மாடு வாங்க போறியா? ஒருத்தன் சொல்ல என் வயல்ல வேலை இருக்கு. ஒருத்தன் சொல்ல எனக்கு இப்பதாங்க கல்யாணம் ஆச்சு, நான்லாம் வர முடியாது. ஓகே, இப்ப ராஜா பார்த்தாரு, எப்பா அழைக்கப்பட்டவங்க வரல, அதனால நீ என்ன பண்ற? தெருவுல எல்லாம் போய் அங்க இருக்கிற பிச்சைக்காரன் ஏழை எல்லாத்தையும் புடிச்சு டெப்பா வச்சு உள்ள அள்ளி போட்டு கொண்டு வா. ஹலோ, எல்லாத்தையும் கொண்டு வராங்க. ரோட்ல இருந்தவன், பிச்சைக்காரன், சாப்பிட்டவன், சாப்பிடாதவன் எல்லாத்தையும் புடிச்சு உள்ள கொண்டு வரான். கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டவன், அழுக்கானவன் எல்லாத்தையும் கொண்டு வராங்க. உள்ள கொண்டு வந்து, எப்பா இன்னைக்கு ராஜா விருந்து, அவனுக்குலாம் ஆயத்தம் பண்ணி வச்சோம், அத்தனை பேருக்கு ஆயத்தம் பண்ணி வச்சது நீங்க தான் சாப்பிட போறீங்க, என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டாரு ராஜா. சொல்லிட்டு சொன்னாரு, எல்லாம் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு. உள்ள போனோடனே உள்ள போற எல்லாத்துக்கும் என்ன கொடுத்தாங்க? கல்யாண வஸ்திரம் கொடுத்துதான் உள்ள அனுப்புறாங்க. நீ தெருவில் இருக்கும் போது பிச்சைக்காரன், ஆனா கல்யாணத்துக்கு, ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு வரும்போது ராஜா அடையாளத்தை மாத்த விரும்புறாரு. உன் அடையாளத்தை மாத்தி தான் கொண்டு வந்து சர்ச்ல நாங்களாம் கிறிஸ்டியன்ஸ் என்ன சொல்லுவோம். ஆனா இதுக்கு முன்னாடி யார் தெரியுமா? தெருவுல ராஜாவுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. அவர் வரும்போது ஏதோ பார்த்து நமக்கு ஏதாவது தான தர்மம் பண்ணுவாருங்க. அப்படிதாங்க எனக்கும். நாங்க என்ன ராஜா வீட்டு சொந்தக்காரங்களா? அப்படி இருந்த உங்களையும் என்னையும் சொந்தக்காரங்களா மாத்தி அவரோட ராஜ வஸ்திரத்தை கொடுத்து ஏன் விருந்துக்கு வந்திருக்கிறீங்க, நீ என்னோட கெஸ்ட்னு சொல்லி உங்களை கனப்படுத்தி வச்சிருக்கிறாரு. எல்லாரும் போய் சாப்பிடுறோம். அப்ப என்ன கூப்பிட்டது என்னது? கிருபை. அதுக்கு பேர் தான் கிருபை. ஏன் தெரியுமா? ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாத என்ன கூப்பிட்டு சாப்பாடு போடுறாரு ராஜா. ராஜா கூட உட்காந்து சாப்பிடுறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது? தகுதி இல்லாத ஒன்னையும் என்னையும் உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. அதுதாங்க கிருபை தம்பி. என்ன தங்கச்சி நான் சொல்றது புரியுதா? எவ்வளவு பிரசங்கம் கேட்டிருப்போனே, இது வரைக்கும் புரியல, இனிமா புரிய போகுது. ஓகே, அப்ப கிருபையினால அவங்களெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டிருக்காரு. இப்ப ராஜா வராரு, என்னுடைய விருந்தாளிகள் நல்லா சாப்பிடுறாங்களா, என் கெஸ்ட் எல்லாம் நல்லா சாப்பிடுறாங்களா, எல்லாம் நல்லா அடிச்சு வருது. ஏன்னா பல நாள் பட்டினி கிடந்தவன், சாப்பாடே பார்க்காதனுக்கு பிரியாணி கிடைச்சா எப்படி இருக்கும்? வெட்டி வீசிட்டு இருக்கிறான். அப்படி சாப்பிடும் போது
போது ஒருத்த மட்டும் தட்டு நிறைய சிக்கனு மட்டனு எல்லாத்தையும் அள்ளி வச்சுட்டு பெரிய தட்டை பிடிச்சு நின்று இருக்கிறான். ராஜா அவனை பாக்குறாரு, இவன் மாத்திரம் வித்தியாசமா இருக்கிறான். ஏன்னா எல்லாத்து கையிலையும் தட்டு இருக்குது, சாப்பாடு இருக்குது, எல்லாரும் சாப்பிட்றாங்க, இவனும் சாப்பிட்றான். ஆனா எல்லாத்துட்டும் இருக்கிற அந்த கல்யாண வஸ்திரம் அவங்கிட்ட இல்ல. கல்யாண வஸ்திரம் இல்ல. உள்ள வரும்போது கல்யாண வஸ்திரத்தை கொடுத்து தானே உள்ள அனுப்புனாங்க. அப்ப இவன் வஸ்திரத்தை தொலைச்சிட்டான். அப்பயும் வந்து அவனை பார்த்து ராஜா கேட்கிறாரு, சிநேகிதனே, நான் ஒரு முறை என்ன ஆண்டவர் ரட்சித்தார், என்ன பாவியான என்ன மீட்டு கொண்டார், ரத்தத்தினால கழுவி சுத்தமாக்கினாரு, என்ன அவருடைய பிள்ளைய மாத்தினாரு. நான் திரும்ப விழுந்து போயிட்டேன். விழுந்து போனப்ப ஆண்டவர் என்ன பார்த்து, தம்பி தப்பு பண்ணிட்டியாடா, தப்பு பண்ணிட்டியாடா என்ன திரும்ப வந்து கேட்கிறாரு. அப்போ இப்படியே நின்னா அவரே வந்து கேட்கிறாரு, தப்பு பண்ணிட்டேன்னு பயப்படுறியாடா? நான் உனக்கு கொடுத்த ரட்சிப்பை இழந்துட்டேன்னு பயப்படுறியா? எனக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன்னு நீ கவலைப்படுறியா? இல்ல ஆண்டவரே, நீங்க தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு எல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னு நின்னீங்கன்னா, இந்த வேலைக்காரன் அந்த அந்த பிச்சைக்காரன் அப்படிதான் நிக்கிறான். எப்பா சிநேகிதனே, உன்னோட வஸ்திரம் எங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது அவன் வாசிங்க, அந்த வசனத்தை ரொம்ப அழகா எழுதிருக்கிறாங்க. அவனோ, சிநேகிதனே, கல்யாண வஸ்திரம் இல்லாம எப்படிப்பா வந்த? ஒருவேளை எட்டி கூச்சி வந்தியா? பரவாயில்ல, ஆனாலும் நான் உன்னை அக்செப்ட் பண்ண ரெடியா இருக்கிறேன். நீ எப்படி வந்திருந்தாலும் நான் உன்னை அக்செப்ட் பண்ண ரெடியா இருக்கிறேன். ஆனா உனக்கு கொடுத்த கல்யாண வஸ்திரம் எங்கப்பா? ஒருவேளை அதுதான் கிருபை. நான் தப்பே செஞ்சுட்டேன்னு ராஜாவுக்கு தெரியும். ஆனாலும் கேட்கிறாரு, அவன் கல்யாண வஸ்திரம் எங்க? நான் சொல்லியிருப்பேன், ஐயா அவன் பசியில அவசரமா ஓடி வந்துட்டேன், மறந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னேன். ராஜாவே போய் ஒரு கல்யாண வஸ்திரத்தை எடுத்துட்டு வந்து அவனுக்கு திரும்ப போட்டு விட்டுருப்பாரு. ஏன்னா என் ராஜா அப்படிப்பட்ட நல்ல ராஜா. ஆமென், அல்லேலூயா. ஆனா அவன் என்ன செஞ்சான்? அதற்கு அவன் மன்னிப்புலாம் கேட்க முடியாதுங்க, எனக்கு சோறு தாங்க முக்கியம், மன்னிப்புலாம் கேட்க முடியாது, நீ என்ன வேணா பண்ணிக்கணும், அமைதியா இருந்தா. அதுக்கப்புறம் ராஜா இவனை கையும் காலையும் கட்டி கொண்டு போய், எப்பா நான் ஒரு ராஜான்றதை மறந்து என் பொசிஷனை விட்டு கீழே இறங்கி பிச்சை எடுத்துட்டு இருந்தவங்களெல்லாம், ரோட்ல அளந்துட்டு இருந்தவங்களெல்லாம் கொண்டு வந்து உள்ள உட்காந்து எனக்கு சமமா உட்காந்து நான் சாப்பிட்ற சாப்பாடை போட்டு உங்களுக்கு நல்ல உன்னை கவனிச்சுட்டு இருக்கும் போது, நீ கல்யாண வஸ்திரம் இல்லைன்னு தெரிஞ்சும் நான் அவங்ககிட்ட வந்து கேட்கிறேன், எங்கப்பா உன் ட்ரெஸ் இல்லைன்னா சொல்லு, நான் உனக்கு தரேன்னு சொல்லும் போதும், ஒரு பெரிய ராஜா அவன்கிட்ட கேட்கும் போதும், ராஜாதி ராஜா முன்னாடி என்ன தைரியத்துல நீ அமைதியா இருக்கிற? ஹலோ, ராஜாக்கு கோபம் வருமா வராதா? ஒரு பெரிய ராஜா கேள்வி கேட்கும் போது நான் அப்படியே அமைதியா நின்னா, நான் பேசும்போது நீங்க பேசலனால எனக்கு அப்படி கடுப்பா இருக்குது. என்னடா இவங்க, புரியுதா நான் பேசுறது? இல்ல கண்ணை திறந்துட்டே தூங்குறாங்களா? அப்ப ஒரு பெரிய மகாராஜா நரேந்திர மோடிஜி வந்து உங்கள்ட்ட பேசும்போது, என்ன ஆல்வின் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவரே வந்து உங்கள்ட்ட பேசும்போது இப்படி நின்னீங்கன்னா மோடி என்ன செய்வாரு? முதல்ல அவனை தூக்கிட்டு போடா, என்ன செய்வாரு? அப்போ அந்த இடத்துல அவன் சொல்லிருக்கலாம், ஐயா பசியில தெரியாம உள்ள வந்துட்டேன், இல்ல நீங்க கொடுத்த ட்ரெஸ்ஸை நான் தொலைச்சிட்டேன், அழுக்காயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா, ஒண்ணுமே இல்லாதவனை கூட்டு உள்ள வச்ச ராஜா திரும்ப ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்க மாட்டாரா? அதுதான் கிருபை. அதுதான் அவர் கேட்கும் போது, ஆமா ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்கறதுக்கு உனக்கு என்னையா ஈகோ? இன்னைக்கு ஈகோ இருக்கிறதுனால தான் நான் மன்னிப்பு எல்லாம் கேட்க தேவையில்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் தெரியுமா? விழுந்து போன லூசிபருக்கு இருந்த அதே ஆவி இவனுக்குள்ள இருக்கிறதுனால, நான் அவருக்கு மேல. அதனாலதான் நான் அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். இயேசு சிலுவையில யார்கிட்ட எங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? பாஸ்டர்ட்ட மன்னிப்பு கேட்கறியா? ஆண்டவர்கிட்ட உன்னை மன்னிச்சு, ஆண்டவர்கிட்ட உனக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவர்கிட்ட கோடி தடவை மன்னிப்பு கேட்டாலும் பத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நம்ம ஆளுங்க சொல்றது அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, கழுவிட்டாருங்க, ஆல்ரெடி கழுவிட்டாருங்க. எங்க தாத்தா கல்யாணத்துல அந்த பிரியாணி அண்டாவை கழுவி வச்சுட்டாங்க. நீங்க எங்க அப்பா கல்யாணம், எங்க மாமா கல்யாணம், எங்க சித்தப்பா கல்யாணம், எல்லா கல்யாணத்துக்கும் அதே பிரியாணி அண்டால தான் செஞ்சுட்டு இருக்கிறோம், கழுவாம தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். நீங்க வந்த கல்யாணத்துல வந்தவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா இலையில வாந்தி எடுத்து வச்சுட்டு போயிடுவான் எல்லாரும்.
கழுவுன அண்டாலியா இன்னும் பிரியாணி? ஆமாங்க, அப்படியே அந்த டேஸ்ட் அப்பதாங்க இருக்கும். எவ்வளவு கேவலமா இருக்குது. நம்ம பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. கிறிஸ்டியானிட்டில இந்த இட்ஸ் ஓகேன்ற வார்த்தை தான் கிறிஸ்தவத்தை அழிக்க போகுது. பரவாயில்ல, ஆண்டவர் வார்த்தை ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாட்டு பாடலன்னா பரவாயில்லைங்க, எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க, நான் எப்படி வாழ்ந்தாலும் ஆண்டவர் அக்செப்ட் பண்றாருங்க, அக்செப்ட் பண்றாரு. பட் நீ மாறணும்னு விரும்புறாரு, உன்னை கட்டி பிடிப்பாரு, முத்தம் கொடுப்பாரு, எல்லாமே பண்ணுவாரு. ஆனாலும் உன் வாழ்க்கை மாற்றப்படணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அல்லேலூயா. ரொம்ப ஸ்கிட் அழகா போட்டாங்க. நான் அதை தான் இன்னைக்கு பேசணும்னு வந்திருக்கேன். 51ஆம் சங்கீதம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப அழகான சங்கீதம். எத்தனையோ சங்கீதங்கள் இருக்கு, ஆனா ஒன் ஆஃப் மை ஃபேவரட், ஆல் டைம் ஃபேவரட் 51ஆம் சங்கீதம். அது ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குது? இல்ல ஆரம்பம் நமக்கு ஆரம்பம்னா முதல் வசனம் தான் ஞாபகம் வரும். ஏன்னா நம்மளாம் கிருபையில வாழ்ந்துட்டு இருக்கோம். வாசிங்க. பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்டவரே தாவீதை பார்த்து சொல்றாரு, he is very close to my heart. என் இருதயத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஆள் யார் தெரியுமா? தாவீது. ஆனா அவ்வளவு ஆண்டவர் நேசிக்கிற தாவீது பாவம் செஞ்சுட்டாரு. அந்த பாவத்தை இன்னொரு மனுஷன் வந்து, எப்பா நீ பாவம் செஞ்சுட்டடா, இது நல்லா இல்லடா, நீ இந்த பாவத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொன்னப்போ, யோ உன் மண்டியில மசாலா தான் இருக்கா? நானே ஆடு மேய்ச்சிருந்த ஒரு காலத்துல, இப்பதான் என்ன வந்து ஆண்டவர் கீழே கடந்த என்ன மேல தூக்கி வச்சிருக்கிறாரு, அழுக்கா இருந்த என்ன சுத்தமாக்கி மறுபடியும் வச்சிருக்கிறாரு. இப்ப அழுக்கானா என்ன பரவாயில்ல, மறுபடியும் கீழே தான் என்ன பரவாயில்ல. என் நிந்தையை மாற்றினார், என் அவமானத்தை மாற்றினார், அழுக்கை மாற்றினார், இப்ப மறுபடியும் அழுக்கா இருக்க, பரவாயில்ல. அதெல்லாம் அந்த காலம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இப்படியா இருக்கலாம், பாவத்தோட வாழலாம் அப்படின்னு தாவீது சொல்லல. யார் தெரியுமா? ஆண்டோட இருதயத்திற்கு ஏற்ற அப்படின்னா is the only person who can fit in the heart of God. அவர் இருதயத்துக்கு ஏற்றவன்னா, அவருடைய இருதயத்துல அவரால் மட்டும்தான் ஃபிட் ஆக முடியும். அவ்வளவு லவ், அவ்வளவு பாசம் ஆண்டவர் மேல. ஆனா அறகுறையா சுத்திட்டு இருக்கிற நானும் நீங்களும் சொல்றோம், அதெல்லாம் கிருபை பார்த்துக்குங்க. நம்மளே இயேசுவை குறித்து முதல்ல தீர்க்க தரிசனம் சொன்னது யார் தெரியுமா? தாவீது. 2ஆம் சங்கீதத்துல சொல்றாரு, வீட்டுல போய் வாசிங்க. அவ்வளவு ஆண்டவரை நேசிக்கிற மனுஷன், ஆண்டவருக்கும் அவருக்கும் அவ்வளவு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், அவ்வளவு அன்பு. ஆனா அந்த தாவீது பாவம் செஞ்ச போது இன்னொரு மனுஷன் வந்து நீ பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லும் போது, தாவீது நான் ராஜா தெரியுமா அப்படின்னு சொல்லல, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லல. உடனே அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? உடனே என்ன சொன்னார் தெரியுமா? வாசிங்க 13வது வசனத்தை. அப்பொழுது பாதகருக்கும் 11, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். யாரு சொல்றாங்க? தாவீது இல்ல, ஆடு மேய்க்கிற தாவீது இல்ல, சாதாரண தாவீது இல்ல, மகாராஜா தாவீது சொல்றாரு. அவரை கம்பேர் பண்ண நாளா ஒண்ணுமே இல்லையா? நீ எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா, எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கலாம், எவ்வளவு பெரிய படிச்சவனா இருக்கலாம், ஆனா தாவீதை நீ கம்பேர் பண்ணும்போது அவனுக்கு ஈக்குவலா நாம இல்லவே இல்ல. He was a multi-billionaire. இஸ்ரவேல்ல பெரிய ராஜா யார் தெரியுமா? சாலமனோட அப்பா தாவீது. சாலமன் ஏன் பெரிய ராஜாவா இருந்தார் தெரியுமா? சாலமன் நாட்களில் ஒரு யுத்தம் கூட நடக்கல தெரியுமா உங்களுக்கு? சாலமன் அவ்வளவு பெரிய மகாராஜாவா இருந்ததுக்கு காரணம் அவங்க அப்பா போன அத்தனை வார்லையும் ஜெயிச்சு, அத்தனை பாட்டிலையும் ஜெயிச்சு, அத்தனை நாடுகளையும் பிடிச்சு மகாராஜாவா இஸ்ரவேல் ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். எது வரைக்கும் இருந்துச்சு தெரியுமா? சாலமோன் தேவாலயத்துக்கு மரம் எங்க இருந்து வந்துச்சு? தர்ஷீஷ்ல இருந்து வந்துச்சான். அப்ப தர்ஷீஷ்னா என்ன தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற இங்கிலாந்து தான் அன்னைக்கு தர்ஷீஸ். அப்போ
இயேசு வாழ்ந்து காமிச்சிட்டு போயிட்டு என்ன மாதிரி வாழுன்னு சொன்னா, நான் இயேசு பார்த்து உங்களை மாதிரி பழைய காலத்து ஆளு மாதிரி வாழ முடியாது ஆண்டவரே, எங்களுக்கு ட்ரெண்ட், எங்களுக்கு என்னது ஃபேஷன். ஃபேஷன் எப்படி மாறிடுச்சு தெரியுமா? எங்க அப்பா பேண்ட் இங்க போட்டாரு, இன்னைக்கு என் தம்பி பேண்ட போடுறானா இல்லையான்னு தெரியல. அவர் கடைக்கு போயிருந்தேன், ஒரு தம்பி, நான் கீழே நின்றுட்டு இருந்தேன், ஒரு படியில் இப்படி கால் எடுத்து வச்சு நின்றுட்டு இருந்தாரு. இந்த இடத்துல அப்படி சுருக்கி மேலே வரைக்கும் சுருக்கி பேண்ட், இது முக்கா காலம் தான் இருக்குது, நீளமான பேண்ட் தான், அவர் மேலே தூக்கி போட்டுக்கிறாரு. இடுப்பு பெல்ட் வந்து இங்கே இருக்குது. நான் பார்த்துட்டு ரொம்ப சின்ன பையன், என் மனசு கேட்காம அவன் பேண்ட்டை பிடிச்சி இந்த காலை பிடிச்சி இப்படி கீழே இழுத்து விட்டேன். அவன் ஒரே ஷாக் ஆயிட்டான், அண்ணே என்ன பண்றீங்க, என்னடா இப்படி போட்டுக்கிற? இது ஜோக்கர் ஃபிட். என்ன ஃபிட்? அது பேரே என்னது? ஜோக்கர் ஃபிட். உனக்கு எதுக்குடா, நீ ஜோக்கரா? ஆனால் நம்மளுக்கு ஜோக்கராக இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ, நான் ஜோக்கர் ஃபிட் பேண்ட், ஜோக்கர் ஃபிட் சட்டை, ஜோக்கர் ஃபிட் மீசை, ஜோக்கர் தலைமுடி எல்லாத்தையும் வச்சு நான் ஜோக்கராகவே வாழ்ந்துறேன். ஆண்டவருடைய ஹீரோவா மாற்ற அழைக்கிறாரு. நீ சொல்ற நான் ஹீரோவல்ல, நான் காமெடியாவே இருந்துட்டு போறேன். ஹலோ ஹலோ, இந்த கல்யாணத்தில் ஃபங்க்ஷனில் தான் நம்ம ஆளுங்க எவ்வளோ பயங்கர மாடர்னாக இருக்கிறாங்க, ட்ரெண்டியாக இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். ஒரு ஊழியக்காரனோட பிள்ளை, வயசு பிள்ளை, அவளுக்கு ஒரு 25 வயசு இருக்கும். நான் கதவுல இருந்து இப்படி உள்ள போறேன், டக்குனு என் முன்னாடி போயிட்டு இருக்கு அந்த பொண்ணு. நான் முன்னாடி போனேன், இப்படி பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டேன், ஏன்னா பின்னாடி ட்ரெஸ்ஸே இல்லை. யார் தெரியுமா? பாஸ்டரோட பொண்ணு. திரும்பி பிரைஸ் லோடானே, நல்லா இருக்கிறீங்களா? ஏமா இது வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், பின்னாடி ட்ரெஸ்ஸே இல்ல. என்ன ஃபேஷன் எனக்கு தெரியல. உலகத்துல செய்யறாமா, உலகத்துல இருக்கிறவங்க எப்படி வேணா செய்வான். உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்குது. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற நீ நானும் யாரதான் பிரதிபலிக்கணும் சொல்லுங்க? அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், என்னுடைய நடை உட பாவனை எல்லாவற்றிலையும் இயேசு வெளிப்பட வேண்டும். என் பேச்சுல, என் பார்வையில இயேசு வெளிப்பட வேண்டும். அதற்கு தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிற. உலகத்தை காப்பி பண்றதுக்காக இல்ல, ஒன்ன உலகம் காப்பி பண்ணணும். யா, do you understand who you are? நானும் உலகத்தை காப்பி பண்ணி கோமாளியா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். It's just because you don't understand who you are. நீ யார் என்பதை நீ இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. பிசாசு உன்னை நீ கோமாளி, நீ கோமாளி, நீ ஜோக்கர், நீ ஜோக்கர்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால தான் இன்னும் உலகத்தை காப்பி பண்ணி உலகத்துல என்ன பண்றாங்க, நான் அதே பண்றேன், விஜய் என்ன பண்றாரு, அஜித் என்ன பண்றாரு, வேற யார் பாருங்க, எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் அவங்க எப்படி பண்றாங்க, அவங்கள மாதிரி முடி வெட்டு, அவங்கள மாதிரி பேண்ட்டை போடு, அவங்கள மாதிரி சட்டையை போடு. அவன் 3 மணி நேரத்துல தாண்டி அந்த சட்டையை போடுறான். நிஜ வாழ்க்கையில் அந்த சட்டையை போட்டு சுத்திட்டு இருக்கிறான். எங்கேயாவது அஜித் குமார் கிழிஞ்ச பேண்ட்டை போட்டு வந்து பார்த்துருக்கிறீங்களா? நிஜ வாழ்க்கையில ஒன்ன பைத்தியமாக்குறதுக்காக நீயும் அதைய பார்த்துட்டு இப்படி ட்ரெஸ் பண்ணு, இந்த நடிகர் மாதிரி ட்ரெஸ் பண்ணு. இந்த படத்துல இந்த எந்த ட்ரெஸ், ஏதோ ஒரு மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு வந்து பொண்ணுங்களை நிறைய போட்டு, ஏதோ ஒரு படம், ரீசெண்டா ஒரு படம் வந்து, என்ன படம் எனக்கு தெரியல, உடனே சொல்ல இது திரிசா ட்ரெஸ். அவ ட்ரெஸ் நீ ஏன்டே போடுற? அத ஒரு பெரிய பிசினஸாவே பண்ணிட்டானு. You're not called to do that. You're not called to copy the world. You are called by God to be a model for this world. உன்னை பார்த்து தான் உலகம் காப்பி அடிக்கணும். உன்னோட பரிசுத்தத்தை பார்த்து உலகம் சொல்லணும், நான் இவனை போல பரிசுத்தமா வாழ விரும்புறேன், நான் இவனை போல உண்மையா வாழ விரும்புறேன், இவனை போல நேர்மையா வாழ விரும்புறேன், இவனை போல நல்லவனா வாழ விரும்புறேன்னு உலகம் உன்னை பார்த்து காப்பி அடிக்கணும். யா, என் வீட்டுக்கு ஒரு சின்ன பையன் போன மாசம் வந்தான். நிறைய முடி வச்சிருந்தான். நான் சொன்ன காசு கொடுத்துட்டே போய் முடி, சொந்தக்கார பையன் முடி வெட்டிட்டு வாடா முதல்ல. நேராக கடைக்கு போனா
மத்தியானம் வந்தான், கொஞ்சம் கூட முடி குறையவே இல்லை. டேய் முடி வெட்டினியாடா? வெட்டினேன். எவ்வளோடா? 100 ரூபா. எங்க காமி, எங்கடா முடி வெட்டினேன்? கொஞ்சம் கூட குறையவே இல்லையே, பாருண்ணே இந்த பக்கம் ஒரு சைடு மட்டும் முடி இல்ல. டேய் இது நானே வீட்டுல சேவ் பண்ணி விட்டுருப்பேனடா, இதுக்கு 100 ரூபா கொண்டு போய் கடையில கொடுக்கணுமா? அது பேர் எதுவோ சொன்னானே, என்னது ஒன் சைடு கட்டிங்கா? ஒரு சைடு கட்டிங் பண்றதுக்கு எதுக்குடா சலூன் வரைக்கும் போனோம்? நம்ம நினைச்சுக்கிறோம் ரொம்ப அப்படி ட்ரெண்டியா ஃபேஷனா இருக்கிறான்னு. கேவலமா இருக்குடா. இப்ப சுடிதார் இப்ப புது டிசைன், இந்த 2 இடத்துலயும் அப்படி ஏதோ நாய் கடிச்ச மாதிரி. அது பேர் என்னன்னு நான் கேட்டேன், எனக்கு அது உண்மையா பொய்யா எனக்கு தெரியல. அது என்ன டிசைனுங்க அப்படின்னு கேட்டேன். அது என்ன டிசைனு? ஓவியா இல்ல, அதுக்கு முன்னாடி வேற ஒரு பேர் சொன்னாங்க. என்னமோ பேர் சொன்னாங்களே, என்னமோ ஒரு எனக்கு சிரிச்சுட்டு நான் கடை நான் கேட்டேன், இது என்ன ஃபேஷன்? என் ஒய்ஃபை ட்ரெஸ் துணி எடுக்க கூட்டிட்டு போயிருந்தேன். அவ பார்த்து கேட்டா, ஏங்க எல்லாரும் இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க, நானும் போட்டுமா அப்படின்னு. இருமா அது என்னன்னு முதல்ல கேட்டுருவோம் அப்படின்ட்டு. இது என்ன டிசைனுங்க அப்படின்னு கேட்டா, கிளி ஃபேஷன். அது உண்மையா எனக்கு தெரியல. அது கிழிச்சதுனால கிளி ஃபேஷனா? Dress is not to expose yourself to others. நீ போடுற ட்ரெஸ் உன் அழகை மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்காக இல்ல, உன்னை மூடுறதுக்கு. ஆடை இல்லா மனிதன் அரை மனிதன் அப்படின்னாங்க. இன்னைக்கு அரை மனுஷங்க தான் நிறைய இருக்கிறாங்க. உலகத்துல எப்படி வேணா இருந்துட்டு போட்டியா, இயேசு உனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. உன்னை மாத்துறதுக்காக தான் இந்த பூமிக்கு வந்தாரு. இன்னும் உனக்காக வந்து ஒவ்வொரு முறை கீழே விழும்போது வந்து உனக்கு, தம்பி சிநேகிதனே பாவம் செஞ்சுட்டியா, சிநேகிதனே கீழே விழுந்துட்டியா, நான் திரும்ப உன்னை தூக்கி விடுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன், இவன் எங்கிட்ட திரும்ப வாடான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறார் அப்பா. ஆனா அதெல்லாம் கேட்க முடியாது. அதான் வந்துட்டீங்களே தூக்கி விட்டு போங்க. நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப காமெடியா இருக்கலாம். நான் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி ரொம்ப மோசமா இருந்தேன். என் ட்ரெஸ், என்னோட நட உட, வாயை திறந்தா கெட்ட வார்த்தை தான் வரும். பயங்கர பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்தேன். யாராவது ஒண்ணு சொல்லிட்டா போதும், நீ தப்பு பண்றான்னு சொல்ல, போடா வேலையை பார்த்துட்டு வந்துட்டான் பெரிய ஆள் மாதிரி. என்ன நியாயம் தீர்க்குது? நீங்களாம் நியாயம் தீர்க்கிற பரிசேயர்கள். ஃபேஸ்புக்கை திறந்தா இதே பிரச்சனை தான். இவன் அவனை சொல்ல, அவன் இவனை சொல்ல. இந்த வேலைக்கு தான் ஃபேஸ்புக்ல எதையுமே போஸ்ட் பண்றது இல்லை. என்ன பிரதர் நீங்க நியாயம் தீர்க்கிறீங்க? தப்பு பிரதர். ஒரு நாள் தலைமுடி மேல பார்த்துருக்கோம், ஒரு நாள் தலைமுடி கீழே பார்த்துருக்கோம். இப்போ புதுசா ஒரு ஃபேஷன் வந்திருக்குது, 2 பக்கம் நல்லா சரைச்சுக்கிட்டு நடுவில் ஒரு புதினா கட்டு கொத்தமல்லி கட்டு வச்ச மாதிரி ஒரு கட்டிங். Do you know what is that? Do you know what is that? அந்த கட்டிங் பேர் என்ன தெரியுமா? You are a slave. நீ நினைச்சுக்கிற பாக்ஸ் கட்டிங், அந்த கட்டிங் பேர் என்ன? பாக்ஸ் கட்டிங்கா? what else? எங்க நான் சின்ன பண்ண இருக்கும்போது வட்ட கிராப்னு சொல்லுவோம். மேல முடி இருக்காது, சைடுல கரண்டிடுவாங்க. இப்போ அது பேர் என்ன? என்ன ரிவர்ஸ் தெரியல. என்ன கட்டிங்டா? எங்க அந்த கட்டிங் நிறைய உட்காந்து. என்ன கட்டிங்டா அது பேரு? சொல்லுடே. போலீஸ் கட்டிங்கா? கொன்றுவேன். போலீஸ் முதல்ல மண்டல முடி இருக்குமா? பாக்ஸ் கட்டிங். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தலையை சுத்தியும் சரைச்சுக்கிட்டு இருந்தனா you are a slave. உனக்கு தெரியுமா அது? கூகுள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்றீங்களா? இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்க. what it means. ஆனா என்னைக்கு என் வாழ்க்கையை ஆண்டவர் தொட்டாரோ அன்னைக்கு என் நட உட பேச்சு எல்லாம் மாறிச்சியா. என்ன பாக்குறவங்க சொல்லாங்க, நீ தான்டா கிறிஸ்தவன். நான் போய் யாருகிட்டையும் நான் கிறிஸ்தவன் சொல்லல. என்கிட்ட பேசுறவங்க சொன்னாங்க, உன் பேச்சுல இயேசு தெரியறாருடா, உன் ட்ரெஸ்ல இயேசு தெரியறாரு. அது வரைக்கும் கிழிஞ்ச பேண்ட் போட்டு சுத்தினேன். ஆனா ரட்சிக்கப்பட்டவன் என் அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க, தம்பி நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ உன் ட்ரெஸ்ல ஆண்டவர் தான் வெளிப்படுதுன்னு சொன்னாங்க. அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் இப்படிதான் நான் ட்ரெஸ் பண்றேன். நான் நல்லா இல்லையா? நானும் அழகா இருக்கிறேன்னு என்னையும் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணலையா? அதை விட இன்னொரு பொண்ணு உலகத்திலேயே எங்க அப்பா தான் அழகுன்னு சொல்லிட்டு சுத்தலையா எங்க அபார்ட்மெண்ட் ஃபுல்லா?
எங்க போயிட்டு இருக்கிறோம்? வாட் we are doing? யாரை காப்பி பண்ணிட்டு இருக்கிறீங்க? கழுவப்பட வேண்டும். You're not called to say it's okay. நீ இட்ஸ் ஓகே சொல்லிட்டு போறதுக்கு, நரகத்துக்கு போறதுக்கு ஆண்டவர் ரத்தம் சிந்தல. கீழே விழுந்துட்ட இட்ஸ் ஓகே, அதுக்கு ஒண்ணு ஆண்டவர் ரத்தம் சிந்தல. இயேசுவின் ரத்தம் ஒண்ணு அவ்வளவு கேவலமா போச்சா? பாவம் செஞ்சுட்டு என்ன வேணா பண்ணிக்கலாம், எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம். 130 தானே? You're not called for that. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது இன்னைக்கு? நீ கிறிஸ்தவனா வாழ்ந்தனா, கிறிஸ்து உனக்குள்ள இருந்தாதான் நீ கிறிஸ்தவன். கிறிஸ்து உனக்குள்ள இருந்து வெளிப்பட்டாதான் கிறிஸ்தவன். இல்லனா சும்மா பேரை சொல்லிட்டு பேருக்காக வாழ்வதற்காக நீ அழைக்கப்படவில்லை. இட்ஸ் பெட்டர் டு யூ லீவ் நவ. தயவு செய்து போயிடு, கிறிஸ்தவன் சொல்லாத. மாறணும்யா, மாறணும். 18 வருஷமா என் தலைமுடி இப்படிதான் கட் பண்றேன். எனக்கும் விதவிதமா தாடி வைக்க தெரியும். தாடியா இல்லாம நீ தாடி வைக்கும் போது இவ்வளவு தாடி வச்சு டிசைன் பண்ண தெரியாத எனக்கு? எங்க அம்மா சொன்னாங்க, டே வச்சா முழுசா இல்லைன்னா முழுசா எடு. அப்ப வரல, அதனால முழுசா எடுத்துட்டேன். கம்பெனில வேலை செஞ்சேன். கம்பெனில சொன்னாங்க, எப்பா நீ தாடி மீஸ் எல்லாம் வச்சுட்டு கம்பெனிக்கு வரக்கூடாது, இட்ஸ் a company rules. இன்னைக்கு காலேஜ்ல ரூல்ஸ் போட நமக்கு பிடிக்கல. ஜீன்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்றீங்க, நான் அப்படிதான் ஜீன்ஸ் போடுவேன். தாடி வைக்க கூடாதுலாம் ரூல்ஸ் போடுறீங்க. ஏ தாடி வச்சா பங்கரமா இருக்குடா உன்னைய பாக்குறதுக்கு. உன் தாடி இன்னும் நல்லா சரியா கூட வளரல, நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் வையும் தானே சொல்றாங்க. இங்க கொஞ்சம் வளர்ந்து, இங்க கொஞ்சம் வளர்ந்து, இதோ பிளேடு வாங்க காசு இல்லாத மாதிரி. காலேஜ்ல ரூல்ஸ்லாம் நான் கீழ்ப்படிய மாட்டேன். ஏசு சொன்னாரு, ராயனுடையதை ராயனுக்கும். அப்ப என்ன அர்த்தம்? அவன் வரி கட்ட சொல்றான, you have to obey and pay the taxes. நீ உலகத்துல இருக்கிற, ஒரு காலேஜ்ல இருக்க, ஒரு சர்ச்ல இருக்க, ஒரு ஸ்கூல்ல இருக்கறனா, you have to obey your elders. அப்பதான் நீ கிறிஸ்தவன். என் கம்பெனில நான் கை நீட்டி காசு வாங்கிட்டு என்ன பார்த்து சேவ் பண்ணிட்டு வர சொல்றேன், நான் யார் தெரியுமா அப்படின்னு சொன்னா அடுத்தது சைன் பண்ணி கொடுத்துருவாங்க, நீ கிளம்புப்பா அப்படின்னு. ஆனா நமக்கு கீழ்படுறது கஷ்டம். என்ன காலேஜ்ல இப்படி சொல்லிட்டாங்க, பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு, சர்ச்சுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பாஸ்டர் சொன்னா நிச்சயம் அப்படியே செய். அவர் உன்னை நரகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக சொல்ல மாட்டார். எந்த ஊழியக்காரனையும் ஆண்டவர் அதுக்காக அழைச்சு ஊழியம் செய்ய வைக்கல. சபைக்கு வர்றவன் எல்லாத்தையும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போனா அவனை மேய்ப்பனா வச்சிருக்கிறார். அவன் நல்லவனோ கெட்டவனோ ஆண்டவர் அவனை மேய்ப்பனா வச்சிருக்கிறார். அவனை நியாயம் தீர்க்க அவனை அழைக்கல. என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு, இப்படி முடி வெட்ட கூடாது, இப்படி தலை சீவ கூடாதுன்றாரு. நமக்கு ஆடை ஆபரணங்கள் எல்லாம் நமக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. நாங்களாம் இந்த உலகத்துக்குரியவள் அல்ல. ஆனா வளையல் போட மாட்டோம், அதுக்கு ஈக்குவலா வாட்ச் கட்டுவோம். பூ வைக்க மாட்டோம். நேத்திக்கு ஒரு பூ வைக்கல, நகையெல்லாம் போடல. அந்த பொண்ணை இப்படி திரும்பிச்சு பாருங்க, தலை முடியே தெரியல, அவ்வளவு கிளிப்பு கலர் கலரா சிக்கு 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 சிக்குன்னு மின்னுது. நான் அதை தப்புன்னு சொல்ல வரல, மாடர்னா இருக்கணும். எப்படி இருக்கணும்? நான் உங்களை பார்த்து ஏன் ட்ரெஸ் பண்றீங்க, நல்ல நல்ல லூஸா ஃப்ரீயா பெரிய சட்டை போட்டு, உங்க அப்பா சட்டை எடுத்து போட்டு, உங்க தாத்தா பேண்ட் எடுத்து போட்டு, பெல்ஸ் பேண்ட்டை போட்டு வா அப்படின்னு நான் சொல்லல. இருக்கிறத நல்லா டீசெண்டா ட்ரெஸ் பண்ணு. அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி பேண்ட்டை போடுங்க, சுடிதாரை போடுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனாலும் நான் போடுற ட்ரெஸ் தேவனை மகிமைப்படுத்துதான்னு பாருங்க. எல்லாரும் பென்சில் ஃபிட் பேண்ட் போடுறாங்க, நானும் பென்சில் ஃபிட் பேண்ட் போடுறேன். ஆனா அந்த பேண்ட்டை எங்க போடணுமோ அங்க போடணும். Am I right? எல்லாரும் சுடிதார் போடுறாங்க, எல்லாரும் ட்ரெஸ் பண்றாங்க, நானும் போடுறேன். எப்படி போடணுமோ அப்படி போடணும். I don't want to talk much about this side. So be careful what you're doing. நான் செய்யற பாவத்திலே வாழ்ந்து 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 அப்படியே இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு போக ஆண்டவனை அழைக்கலடா. சவுல் சொல்றான், அப்பா நீ தேவ வார்த்தையை மீறிட்டேன்னு சொல்லும் போது, பாஸ்டர் நான் இந்த சர்ச்ல எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? I am the king. God has appointed me as a king. He anointed me as a king. நான் ஆண்டவர் ஏற்படுத்தின ராஜா. இந்த ஜனங்கள் எல்லாரும் எனக்கு கீழே என்ன சேவிக்கிறார்கள். நான் பெரிய ராஜா. இப்ப போய் ஜனங்கள் எல்லாம் வந்து நிக்கும் போது நான் பாவம் செய்றேன், தப்பு பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பேசிட்டுக்கிறீங்க? வாங்க, ஜனங்கள் எல்லாம் நான் தப்பா நினைச்சுக்குவாங்க. அதனால வந்து
ஜனங்களுக்கு முன்னாடி என்ன கனம் பண்ணுங்க. அவன் பண்ணின தப்பு அவனுக்கு பெருசாவே தெரியல. அதே அப்படி தன்னுடைய பாவத்தை அவன் உணராதபடியினாலே, நான் செஞ்சது தப்புன்னு இன்னொருத்தங்க சொல்லி அவன் செவி கொடுக்காம போனதுனால, தேவனால் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி சவுலுக்குள்ளே வந்தது. ஜாக்கிரதை தம்பி தங்கச்சி, எப்படி வேணா வாழ்ந்துடலாம், இப்படி வேணா இருந்துக்கலாம், எப்படி வேணா இருந்துடலாம், கடைசியில் நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். Never ever think about that. நான் பாவியா வாழ்ந்த நாட்களில் நான் நினைச்சேன் எனக்கு எல்லாம் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, பணம் இருக்குது, காசு இருக்குது, எல்லாரும் ஏன் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு நாள் நடு ரோட்டில் நின்று பிச்சைக்காரனை விட கேவலமா நின்னப்பதான் தெரிஞ்சது இது எவ்வளவு பெரிய மாயையான வாழ்க்கைன்னு. உங்க முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ற நான் ஏதோ சும்மா அப்படியே பைபிளை படிச்சு நேரம் வந்துட்டு இதாங்க பைபிள் பைபிள் நான் சொல்லல. நான் உன்னை மாதிரி நானும் வாலிப பருவத்தை தாண்டி நீ பண்ணாத பாவத்தையும் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அதுக்காக நீயும் பாவம் பண்ண அப்புறம் ஆண்டவர் அப்படி சொல்லல, அதுல விழுந்துராதடான்னு சொல்றதுக்காக சொல்றேன். சவுல் சொல்றான், இட்ஸ் ஓகே பாஸ்டர், வந்து ஜனங்க என்ன தப்பா நினைச்சிட கூடாது, அவங்களுக்கு முன்னாடி என்ன கனம் பண்ணுங்க. விழுந்து போயிட்டான். அதே அடுத்து வந்த தாவீது. தாவீது எத்தனாவது ராஜா? கரெக்டா சொல்லுங்க. 4வதா? நல்லா சொல்லுங்க. தாவீது இஸ்ரவேலில் எத்தனாவது ராஜா? இல்ல, 3வது ராஜா. கண்டுபிடிச்சு சொல்லுங்க யாரு 2வது ராஜா. ஓகே, தாவீது திரும்பவும் சாமுவேல் அவனை அபிஷேகம் பண்ணி இருந்தார். அவனை ராஜாவாக ஆண்டவர் உயர்த்தினார். ஆடு மேய்ச்சவனை, எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவனை காட்டுல புழுதியா வாழ்ந்து கொண்டிருந்தவர் ராஜாவா அரண்மனைக்கு உயர்த்தினாரு. சவுலை காட்டிலும் பெரிய ராஜாவா அநேக ராஜ்யங்களை அவனுக்கு கொடுத்தாரு. சவுலுக்கு கொடுக்காத அநேக கிருபைகளை அவனுக்கு கொடுத்தாரு. இப்ப பெரிய மகாராஜா தாவீது. அவனுக்கு விரோதமா எதிரிகளே இல்லை, எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது கொழுப்பெடுத்து பாவம் செஞ்சாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் ஏன் தெரியுமா பாவம் செய்றோம்? கொழுப்பு. ஆண்டவர் மன்னிச்சிருவாரு பிரதர், மன்னிச்சுவாரு. தாவீதை மன்னிச்சாரு. ஆனா குழந்தைய போட்டாரு. அவங்க ஊர் பாஷையில சொல்லணும்னா, நான் செய்யற பாவத்துக்கெல்லாம் தண்டனையே இல்லை பிரதர். ஆண்டவர் பாவத்தின் சம்பளம் மரணம், அதை ஆண்டவர் ஏத்துக்கிட்டாரு. உண்மைதான். ஆனா உனக்கு கிடைக்க வேண்டிய பனிஷ்மெண்ட் நிச்சயமா கிடைக்கும். இட்ஸ் நாட் அ ஜட்ஜ்மெண்ட், இட்ஸ் பனிஷ்மெண்ட். ஆண்டவருடைய நியாய தீர்ப்புல கொண்டு போய் நரகத்துக்கு தள்ளிட மாட்டாரு. நீ பாவத்தை அறிக்கை செய்யும் போது அந்த பாவத்துக்கான பனிஷ்மெண்ட் எனக்கு நிச்சயமா கிடைக்கும். எப்படி என் பிள்ளை தப்பு செஞ்சுட்டான்னு தெரிஞ்சு என்கிட்ட வந்து தப்பு செஞ்சுட்டேன் அப்பான்னு சொல்லும் போது அந்த பாவத்தை இனி அவ செய்யக்கூடாதுன்றதுக்காக நான் அவளுக்கு ஒரு சின்ன தண்டனை கொடுக்குறேன். நீ இந்த பாவத்தை திரும்ப நீ செய்யணும்னு நினைக்கும் போது அப்பாவோட இந்த தண்டனை உனக்கு ஞாபகம் வரணும். தாவீது பாவம் செஞ்சிட்டாரு. பத்சேபாவின் இடத்துல விபச்சாரம் பண்ணிட்டாரு. அந்த விபச்சாரத்தை மறைப்பதற்காக அவ புருஷனை கொலையும் பண்ணிட்டாரு. planned murder. David was a murderer, adulterer. சவுல் விபச்சாரம் பண்ணினாரா? No. கொலை பண்ணினாரா? இல்ல. ஆண்டவருக்கு விரோதமா பாவத்தை மறைச்சிட்டாரா? சொன்னார், நான் பாவம் செஞ்சுட்டாமா, உண்மைதான். பட் அதுக்காக என்ன பண்றது? இதெல்லாம் ஒரு பெரிய பாவமா? ஆனா பிறனுடைய மனைவியை இச்சையாதிருப்பாயாகன்னு சொன்ன கட்டளை மீறினா தாவீது இன்னொருத்த மனைவி மேல ஆசை வச்சான். அப்படி ஆசைப்பட்டு அவளோட விபச்சாரம் பண்ணுனா அந்த விபச்சாரத்தை மறைக்கிறதுக்காக அவ புருஷனை பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டான். யாருக்கும் தெரியாது. ஹஸ்பண்ட் வாரில் செத்து போயிட்டாரு, அதனால அவளுக்கு வாழ்க்கை கொடுக்குறேன். ஆத்ம பாரம். ஹலோ ஹலோ, இருக்கிறீங்களா? Are you there? இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? நீ பாவம் செஞ்சிட்டப்பா, ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சிட்டடா, ஆண்டவருக்கு விரோதமா துரோகம் பண்ணிட்டடான்னு சொன்ன உடனே தாவீதுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, நான் பெரிய மகாராஜா தான், பெரிய அரண்மனையில வாழ்ற, எனக்கு கீழே அநேக ராஜ்யங்கள் இருக்கு, ஆனாலும் ஆண்டவரே
நான் செஞ்ச பாவத்துக்கு தண்டனையா இந்த அரண்மனையில இருந்து என்ன துரத்தி விட்டுருங்க, திரும்ப காட்டுக்கு ஆடு மேய்க்க போறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன், இந்த ராஜான்ற பதவியில இருந்து என்ன கீழே தள்ளி விட்டுருங்க, என்னை விட நல்லவன ஒருத்தனை இங்க வைங்க, அதையும் இழக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். இந்த அரண்மனை வாழ்க்கை, ராஜ பதவி, இந்த சொத்து சுகம் அந்தஸ்து எல்லாவற்றையும் இழக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஆனா உங்க சமூகத்திலிருந்து மாத்திரம் என்ன தள்ளிடாதீங்கப்பா, எதையும் இழக்க ஆயத்தமா இருக்கிறேன், but not your presence. தாவீது செஞ்சது பெரிய பாவமா, சவுல் செஞ்சது பெரிய பாவமா? பாவத்துல என்ன சின்ன பாவம் பெரிய பாவம் கேக்குறீங்களா? கம்பேர் நம்மளோட வியூல கேக்குறேன். இப்ப நானா இருந்தா சவுலுக்கு பெரிய தண்டனை கொடுத்திருப்பேனா, தாவீதுக்கு பெரிய தண்டனை கொடுத்திருப்பேனா? ஆனா தாவீது செஞ்ச ஒரே ஒரு காரியம், அவனை ஆண்டோட இருதயத்திற்கு ஏற்றவனாக மாற்றினது. அவன் கீழே விழுந்தாலும் என் மீசையில மண்ணோட்டலான்னு எந்திரிச்சு நிக்கல, ஐயா நான் கீழே விழுந்துட்டேன் ஐயா, என் பாவத்துக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்க, ஆனா நீங்க மட்டும் என்னை விட்டு போயிடாதீங்க ஆண்டவரே, உங்களை விட்டு நான் வாழ விரும்பல, உங்களை நீங்க இல்லாம நான் ராஜாவா இருக்க விரும்பல, என்ன நீங்க காட்டுக்கு துரத்தி விட்டாலும், ராஜ பதவி என்கிட்ட இருந்து பிடுங்கி வேற ஒருத்தனுக்கு கொடுத்தாலும் நான் உங்களோட கூட இருக்க விரும்புறேன். ஏன்னா அந்த தாவீதுக்கு தெரியும், நான் பாவம் செஞ்சது, நான் பாவம் செஞ்சா பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவாரு, நான் பாவம் செய்யும் போது அவர் என்னை விட்டு போயிடுவாரு, அவருக்கு நான் அவரை மீறி அவருக்கு துரோகம் செய்யும் போது ஆண்டவர் என்னை விட்டு விலகிடுவாரு. அவர் போயிட்டா பொல்லாத ஆவி எப்படி சவுலுக்குள்ளே வந்ததோ, கடைசி வரைக்கும் அவன் அந்த ஆவிலிருந்து விடுதலை ஆகாம மறைத்து போனானோ, அதே போல என் வாழ்க்கை மாறிடக்கூடாது. நான் ராஜாவாவே இருந்து பரிசுத்த ஆவியானவர் இல்லாம வாழ்ந்து சாகிறத காட்டிலும், காட்டுல போய் திரும்ப ஆடு மேய்ச்சு பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய மேய்ப்பராய் இருந்து உங்களோட கூட வாழ நான் விரும்புறேன் சொன்ன தாவீதை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். சொல்றான், உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் வரும். அவன் பரிசுத்த ஆவியானவர் அப்ப கொடுக்கப்படவில்லை, ஆனாலும் தாவீதுக்கு தெரியும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் ஐயா, அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் என்னை நடத்துகிறவர், பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர். எப்ப தெரியுமா? நியாயப்பிரமாண காலத்துல. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்றது, பரவாயில்ல இருந்துட்டு போட்டு நான் எப்படி வேணா வாழ்ந்துறேன், இதுல என்ன இருக்கு, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றதுல என்ன தப்பு, இந்த மாதிரி நான் பழகுறதுல ஒரு ஆணோட ஒரு பெண்ணோட பழகுறதுல என்ன தப்பு, இந்த சின்ன காரியத்தை செய்யறதுனால என்ன தப்பு? பெரிய பாவம் சும்மா பால்கனில இருந்து எட்டி பார்த்ததுனால தான் வந்துச்சு. He didn't do intentionally. அவன் வேணும்னு செய்யல, ஆனா காத்து வாங்க போனவன் சும்மா இருக்காம யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும் போது பால்கனில வாக்கிங் போன ஆளு பக்கத்து வீட்டை சும்மா எட்டி பார்த்ததுனால விழுந்துட்டான். ஆனா எப்படிப்பட்ட பாவத்துல விழுந்திருந்தாலும், யாரா இருந்தாலும் அவங்கள ஆண்டவர் தூக்கி எடுக்க ஆயத்தமா இருக்கிறார். அவங்கள திரும்ப அவருடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்கி அவரை போல பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ மாற்ற ஆண்டவர் இன்றைக்கும் ஆயத்தமா இருக்கிறார். தம்பி தங்கச்சி, இந்த உலகத்துல நீ எதை இழந்தாலும் தேவ பிரசன்னத்தை மாத்திரம் இழந்துடாத. உன் முன்னாடி நிக்கிற நான் சாட்சியா சொல்ல முடியும், தேவ பிரசன்னத்தை இழந்த போது இந்த உலகத்துல நம்பி இருந்த எல்லாத்தையும் இழந்தேன். என் வாழ்க்கை இழந்தேன், என் ஆரோக்கியத்தை இழந்தேன், என் சுகத்தை இழந்தேன், என் ஞானத்தை இழந்தேன், என் கல்வியை இழந்தேன். ஆனா என்னைக்கு தெய்வ பிரசன்னம் திரும்ப ஆண்டவர் என்னை தூக்கி நிறுத்தி அவர் பிரசன்னத்தை எனக்கு தந்தாரோ, எப்ப என்ன ஆண்டவர் திரும்ப அவருடைய பிள்ளையாய் மாற்றினாரோ, எப்ப என்னுடைய பாவத்தெல்லாம் கழுவி திரும்ப சுத்தமாக்கினாரோ, அன்னையில இருந்து நான் இழந்து போன எல்லாவற்றையும் ரெண்டத்தனை ஆண்டவர் எனக்கு திரும்ப தந்திருக்கிறார். இன்னைக்கு காலையில் உங்க முன்னாடி நான் வைக்கிறேன், வாஷ். சுத்தமாகாம ஆண்டவர் உன்னை பயன்படுத்த முடியாது. நீ கழுவப்படாத பாத்திரமா இருந்தா ஆண்டவர் உன்னை கரத்துல எடுக்க முடியாது. நீ சுத்தமுள்ளவனா இருக்கணும் தான் ஆண்டவர் உன்னை அழைச்சிருக்கிறாரு. உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்க. பரிசுத்தத்தை குறித்து எந்த யூத் மீட்டிங்லையும் பேசப்படுவதில்லை, பாவத்தை குறித்து எந்த யூத் மீட்டிங்ஸ்லையும் பேசப்படுவதில்லை. ஏன்னா பாவத்தை பத்தி பேசினா யூத்ஸ் வரமாட்டாங்க, பரிசுத்தத்தை பத்தி பேசினா யூத்ஸ் வாலிபர்கள் வரமாட்டாங்க. இல்லை ஐயா, இன்னைக்கு இத்தனை பேர் வந்து உட்காந்து இவ்வளவு நேரம் பரிசுத்தத்தை பத்தி பேசும்போது பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி பேச கேட்டுட்டு இருக்கிற நீங்க எல்லாரும் வாலிபர்கள் தானே. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். இன்னைக்கு
அவருடைய கரத்தில் அவங்களை பயன்படுத்த விரும்புகிறாரு. இயேசுவை வெளிப்படுத்த நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவனுடைய பரிசுத்தத்தை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உலகத்தை காப்பி அடிக்க இல்ல, உலகம் உங்களை பார்த்து மாறட்டும். உங்களை ஆண்டவர் ஏன் கொஞ்சம் ஜனங்களை தெரிஞ்செடுத்து இங்க வச்சிருக்காரு தெரியுமா? உங்களை அவரை போல மாற்றி, என்ன பார்க்கிறவங்க உங்களை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது சொல்லணும், ஐயா உங்களிடத்துல வெளிப்படுகிற இயேசு எனக்கு வேணும், நானும் உங்களை போல அந்த இயேசுவை போல மாற விரும்புகிறேன் என்று சொல்லி அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள உங்களையும் என்னையும் தான் நம்பி இருக்கிறார் தம்பி தங்கச்சி. ஆனா இன்னும் மாறலையே. நான் மாறினா தானே உலகம் மாறும். நானே மாறாம எப்படி உலகம் மாறும்? தாவீது சொன்னாரு, ஐயா என்ன வேணா தண்டனை கொடுங்க, ஐ அக்செப்ட், பட் நீங்க என்ன விட்டு போயிடாதீங்க. இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் சொன்னது என்ன தெரியுமா? எனக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் வேணாம், நீங்க போனாலும் பரவாயில்ல. நான் காலையில் சொல்லும் போது ரூஃபஸ் கிட்ட நான் பேசி கொண்டிருக்கும் போது, இப்ப இருக்கிற இந்த ஜெனரேஷன்னா, நான் சின்ன பையனா இருக்கும்போது பெட்டி கடையில போய் தம் அடிப்போம் தெரியாம. எங்கன்னா எங்க ரோட்ல இருந்து 10 தெருவு தள்ளி யாரும் தெரியாத ஒரு சின்ன பெட்டி கடையில போய் தம் அடிப்போம். அங்க யாராவது தெரிஞ்சவங்க தலை தெரிஞ்சுன்னா உடனே சிகரெட்டை தூக்கி போட்டு வேக வேகமா அங்க இருக்கிற சாக்லேட்ல வாயில போட்டு, அந்த அண்ணன் வந்துட்டாரு பார்த்துட்டாரு, அந்த அக்கா வந்துட்டாங்க, அண்ணன் வாங்கினேன் நல்லா இருக்கீங்களா? இப்போ அவங்க வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது எங்களுக்கு பிடிக்காது, எப்பயுமே அட்வைஸ் பண்ணா பிடிக்காது. ஆனாலும் எனக்கு விட வயசுல மூத்தவங்க சொல்றாங்களேன்னு சொல்லி சரிண்ணா ஓகேண்ணா. அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்துச்சு. யாராவது தெரிஞ்சவங்க வர்றாங்கன்னா, டே தம்ம மர வரான் வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னா சரிண்ணா ஓகேண்ணே. அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் இப்போ வந்திருக்குது. என்ன ஜெனரேஷன் தெரியுமா? டேய் நான் தான் இங்க நின்று தம் அடிச்சுட்டு இருக்கேன்ல, உனக்கு வெக்கமா இல்லை, அசிங்கமா இல்லை, என்கிட்டே வர்ற? வேதனையா இருக்கு. And God wants to transform your lives. என்ன பயன்படுத்தின ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்த விரும்புறாரு. உனக்கு சும்மா யூத் மீட்டிங்ல வந்து உட்காந்துட்டு போறதுக்காக இந்த யூத் மீட்டிங் இல்லையா? இந்த யூத் மீட்டிங்ல வந்த நீ வெளியே போகும்போது உன்னை மாதிரி உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் சாட்சியா வாழ்ந்து அவர்களையும் ஆண்டவரிடத்துல திருப்பறதுக்காகத்தான் உன்னை ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வச்சிருக்காரு. இங்க இருந்து நீ வெளியே போகும்போது உன்னை பாக்குறவன் சொல்லுவான், டேய் போகும்போது உனக்குள்ள இவ்வளவு சேஞ்சஸ் இல்லையே, நான் வெளியே வரும்போது உனக்கு இவ்வளவு சேஞ்சஸ் எப்படிடா? நீ சொல்லணும், அந்த ஷைன் 19ல அந்த யூத் மீட்டிங்ல நான் போனேன்டா, அங்க ஒரு அண்ணன் வந்து லூஸ் மாதிரி பேசிட்டு இருந்தாரு, அந்த வார்த்தை என்னை மாத்திருச்சுடா. என்னடா இப்படி ஹேர் கட் பண்ணிட்டு இருந்தா, இன்னைக்கு ரொம்ப நல்ல அழகா ஹேர் கட் பண்ணிருக்கிறியே, ஆண்டவர் என்ன மாத்திட்டாரு சொல்லுவாங்களா? எப்போதும் சண்டையே போட்டிருப்பியா, இப்ப என்னடா இவ்வளவு சமாதானமா இருக்கிற? ஆண்டவர் என்ன மாத்திட்டாரு, என்ன கழுவிட்டாரு, என்ன சுத்தமாக்கிட்டாரு, என்ன அவரை போல மாத்திட்டாரு, என்ன இயேசுவை போல மாத்திட்டாரு. என்ன பார்த்த என்னுடைய நண்பர்கள் இன்னைக்கு வரைக்கும் சொல்ற சாட்சி, உன்னை விட கேவலமான ஆளை நாங்க பார்த்ததே இல்லை, ஆனா இயேசு எப்ப உனக்குள்ள வந்தாரோ அன்னையில இருந்து நாங்க இயேசுவை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம்டா உங்ககிட்ட. நான் கை தட்டுறதுக்காக சொல்லல, நீங்களும் அப்படி மாறணுன்றதுக்காக சொல்றேன். எல்லாரும் கண்களை மூடலாமா? தாவீது சொன்னது போல, தம்பி தங்கச்சி எதை வேணா இழந்துடலாம், ஆனா தேவ பிரசன்னத்தை இழந்துட்டு உன்னால இந்த உலகத்துல ஜெயமா வாழ முடியாது. நீ என்ன பாவத்துல இருந்தாலும் சரி, இயேசு என்னை ஏற்கனவே மன்னிச்சிட்டாரு, உண்மைதான ஐயா. ஆனா அந்த மன்னிப்பை நீ சுதந்திரிக்கணும்னு அவர்கிட்ட கேளு, அப்பா என்ன கழுவுங்கப்பா. இமேஜர் நம்ம பாடணும், என்ன கழுவுங்க, என்ன சுத்தமாக்குங்க. இந்த 51ஆம் சங்கீதத்துல இருந்து அந்த பாட்டை நான் எழுதினேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சங்கீதம். மகாராஜா தாவீது சொல்றாரு, நான் எதையும் இழக்க ஆயத்தமா இருக்கிறேன், ஆனா தேவ பிரசன்னத்தை இழக்க ஆயத்தமா இல்லை. இந்த உலகத்துல எனக்கு என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும், எனக்கு சுகம் இருந்தாலும் சுகம் இல்லாட்டாலும், பணம் இருந்தாலும் பணம் இல்லாம போனாலும், வசதி இருந்தாலும் இல்லாம போனாலும், நான் கேட்கறது எனக்கு கிடைச்சாலும் கிடைக்காம போனாலும், நான் உங்களை இழக்க விரும்பல. நான் பாய் ஃப்ரெண்டை இழக்க ஆயத்தமா இருக்கிறானா, தேவனை இழக்க ஆயத்தமா இருக்க இல்ல. கேர்ள் ஃப்ரெண்டை இழப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறானா, தேவனா இழக்க ஆயத்தமா இல்ல. Lord, I need you. Lord, I need you. Cleanse me once again, Lord. எங்களை ஒரு விசை கூட கழுவுங்கப்பா. எங்களை மேல எழும்பி நடக்க முடியாத படிக்கு எங்களை போட்டு அமுக்கி வச்சிருக்கிற எங்களுடைய பாவங்கள் எல்லாம் ஒரு விசை கூட உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பா. எங்க வாலிபர்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய வாலிபர்கள் ஆண்டவரே, நாங்க எழும்பி பிரகாசிக்க முடியாத படிக்கு எங்க வாலிப பிள்ளைகளிடத்துல, தம்பிகளிடத்துல, தங்கச்சிகளிடத்துல இருக்கிற இந்த சின்ன சின்ன பாவங்க, சின்ன கோபம் ஆண்டவரே, ஒரு சின்ன பாவம் ஆண்டவரே, ஒரு சின்ன
சின்ன மொபைல் போன், ஒரு சின்ன Facebook, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், ஒரு பாய் ஃப்ரெண்ட், இன்னும் சின்ன சின்ன ஆண்டவரே பழக்க வழக்கங்க எங்களை எழும்பி பிரகாசிக்க முடியாதபடிக்கு எங்களை போட்டு அமுக்கிட்டு இருக்குப்பா. நாங்க உங்களுக்காக எழும்பி பிரகாசிக்க விரும்புறோம். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே என்ன கழுவுங்கப்பா, உங்களை மாதிரி நான் மாற விரும்புறேன். தம்பி தங்கச்சி, நீ மறந்துடாத யாருன்னு. நீ இயேசுவுடைய பிள்ளை. பழமொழி சொல்லுது போல அப்பனை போல பிள்ளை இருக்கணும்யா. ஏன் அப்பா இயேசுனா நீயும் இயேசுவை போல வாழத்தான் ஆண்டவர் உன்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். தம்பி தங்கச்சி, உலகத்தை காப்பி அடிக்கிறதுக்காக இல்ல, உலகத்தை போல வாழ்வதற்காக இல்ல, அப்பாவை போல வாழ்றதுக்கு. இந்த நாளில் ஒரு விஷயம் கூட ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே உங்களுக்காக நான் எழுப்பி பிரகாசிக்க விரும்புறேன். என்ன உங்களுக்காக என்ன பயன்படுத்துங்க. உங்க கரத்துல நான் பயன்படுற விரும்புறேன். என்னையும் ஒரு பாத்திரமா பயன்படுத்துங்க. சுத்தம் இல்லாத பாத்திரத்தை நாம எப்படி யூஸ் பண்ண மாட்டோமோ அதே போல கழுவப்படாத பாத்திரங்களா இருந்தோம்னா ஆண்டவரும் உன்னை யூஸ் பண்ண முடியாது. தம்பி தங்கச்சி, பாவத்தை கழுவுங்க. இதுவரைக்கும் நீ பாவம் செஞ்சிருக்கலாம், இதுவரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி இருக்கலாம், ஆண்டவர் சொல்லாத காரியத்தை செஞ்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு சான்ஸ் ஆண்டவர் உனக்கு கொடுக்குறாரு. எப்படி அந்த ஸ்கிட்ல பார்த்தோம், செத்ததுக்கு அப்புறம் there is no more chance. போன வருஷம் ஷைன் 18ல இருந்த ஒரு சிலர் இந்த வருஷம் இல்லாம இருக்கலாம். போன வருஷம் இருந்து நாம பார்த்த நண்பர்கள் இன்னைக்கு இல்லாம இருக்கலாம். அவங்களுக்கு கிடைக்காத ஒரு சான்ஸ் ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறார். இதுக்கு பேர் தான் கிரேஸ், இதுக்கு பேர் தான் கிரேஸ், இதுக்கு பேர் தான் கிருபை, இதுதான் சிலுவை. ஆண்டவர் உங்க பக்கத்துல வந்து நிற்கிறார். தம்பி, விட முடியலண்ணே, இந்த பாவத்தை என்னால விட முடியலண்ணே. நான் செய்ய வேணாம் நான் நினைக்கிறேன், நான் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னால முடியலண்ணே, இந்த பாவத்தை நான் செய்யவே கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னால முடியலண்ணே. ஆண்டவர் சொல்றாரு, I want to clean you. I want to clean you. இன்றைக்கு உன் பாவத்தை நான் கழுவ விரும்புறேன். பாவத்திலிருந்து நான் உனக்கு வெற்றியை தர விரும்புறேன். நீ பாவத்தோட பாவமா வாழ்ந்து இந்த உலகத்தோட உலகமா வாழ்ந்துட்டு போறதுக்கு நான் உன்னை அழைக்கலடா. தம்பி தங்கச்சி, உன்னை என் பிள்ளையா அழைச்சிருக்கிறேன். என்ன இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த ஒன்னதான் அழைச்சிருக்கிறேன்டா. Know your purpose. வாழ்க்கையோட பர்பஸ் தெரியாம நீ வாழ்ந்துகிட்டு இருக்கியாடா. தம்பி, அம்மா, தங்கச்சி, என்ன கழுவுங்கன்னு கேட்கலாமா? உண்மையா ஆண்டவரே, என்னோட விட முடியாத பாவத்துல என்ன விடுதலை ஆக்குங்க, என்னை கழுவி சுத்தமாக்குங்க. நான் உங்களுக்காக பயன்பட விரும்புறேன். ஒரு ரூஃபஸ் பத்தாது, ஒரு ஆல்வின் மாத்திரம் பத்தாது, இன்னும் ஒரு சில அண்ணன்மார் மாத்திரம் பத்தாது. இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு, இந்த செங்கல்பட்டுல ஊழியம் செய்யறதுக்கு நாங்க எல்லாரும் எழுப்பி உங்களை வெளிப்படுத்த விரும்புறோம். இயேசுவை இந்த செங்கல்பட்டுக்கு காமிக்க விரும்புறோம்னு சொல்றவங்க மாத்திரம் நான் கழுவப்பட விரும்புறேன் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் எழுந்து நிற்கலாமா? எல்லாரையும் சொல்லல, நல்லா கேளுங்க. எல்லா யூத் மீட்டிங்லையும் சொல்றது போல இல்ல. நான் தேவனுடைய கரத்துல, எஜமானுடைய கரத்துல பாத்திரமாய் பயன்பட விரும்புகிறேன். ஆண்டவர் என்னை கழுவி சுத்தமாக்கட்டும், என் பாவம் மன்னிக்கப்படட்டும். நான் அப்பா கிட்ட திரும்பி வர்றேன். எப்படி அந்த இளையகுமாரன் தகப்பனிடத்துல திரும்பி வந்த போது ஆண்டவனுடைய எல்லா அடையாளத்தையும் மாற்றி, அவனுடைய அழுக்க மாற்றி கழுவி சுத்தமாக்கி அவனை மீண்டும் அவனுடைய பிள்ளையாய் அவனுடைய அந்த ஸ்தானத்தை கொடுத்தார். அதே போல ஆண்டவர் என்னையும் மாத்திட்டுங்க. நான் அப்பா விட்டு தூரமா போயிட்டு அநேக உபதேசங்களை கேட்டு நான் இன்னும் பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். விட முடியாத பாவம் எதுவானாலும் சரி, ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு விடுதலை தருகிறார். தம்பி தங்கச்சி, உன்னால விட முடியலையா? ஆண்டவர் சொல்லு, Lord, I want to leave this. என்ன யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றவங்க மாத்திரம், என்ன கழுவுங்கன்னு சொல்றவங்க மாத்திரம் எழுந்து நில்லுங்க. எல்லாரும் எழுந்து நிற்பதில்லை. நான் சொல்றது, ஆண்டவர் என்கிட்ட பேசினாருன்னு நான் பரிசுத்தமா வாழ என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவருடைய கரத்துல பாத்திரமாய் பயன்பட என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் எல்லாரும் கண்ண முடியுங்க. யார் எந்திரிக்கிறாங்க, யாரும் திரும்பி பார்க்க கூடாது. கமா, அப்படி ஒப்பு கொடுக்கிறவர் மாத்திரம். என்னை கழுவும் நான் சுத்தமாவே, சுத்திகரியும் நான் தூய்மையாவே. என்னை கழுவும் நான் சுத்தமாவே, சுத்திகரியும்
நான் தூய்மையாவே உம்மை போல் என்னை. ஒரு ஜெபமா ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? உம்மை போல் என்னை, உம்மை போல் என்னை மாற்றிடும் இயேசுவே. உம்மை போல் என்னை கழுவும், என்னை கழுவும். நான் சுத்தமாவே சுத்திகரியும், நான் தூய்மையாவே. என்னை கழுவும், நான் சுத்தமாவே சுத்திகரியும், நான் தூய்மை. உம்மை போல், உம்மை போல். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை கேளுங்கப்பா. உம்மை போல என்னை மாற்றுங்கப்பா. உம்மை போல பரிசுத்தமா, உம்மை போல உண்மை உள்ளவனாய், உம்மை போல சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்கிறவனாக, மகனாய் மகனாய் உம்முடைய பிள்ளையாய் என்னை மாற்றுங்கப்பா. உம்மை போல் என்னை மாற்றிடும் இயேசுவே. உம்மை போல் என்னை. Come on, everyone, shout to the Lord. உம்மை போல் என்னை. உம்மை போல், உம்மை போல், உம்மை போல் என்னை. இயேசுவே. உம்மை போல், உம்மை போல் என்னை. உம்மை போல். நீ பாவம் செய்யறான்னு நான் உன்னை நியாயம் தீர்க்கலடா தம்பி. நீ தப்பு செய்யறன்னு நான் உன்னை நியாயம் தீர்க்கலடா தம்பி. அதுக்காக நான் இன்னைக்கு வரல. இங்க வந்திருக்கிற ஒரு தம்பி ஒரு தங்கச்சி கூட பரலோக ராஜ்யத்துக்கு வராம போயிடக்கூடாது. நான் செய்யறது தப்புன்னு தெரியாம இருக்கிற உனக்கு நான் சொல்றேன், டேய் தம்பி, உனக்கு இது தெரியலடான்னு சொல்ல வந்திருக்கிறேன். இதெல்லாம் தப்பானே, இதுக்கெல்லாம் நான் மனம் திரும்பணுமா? இல்லடா, இல்ல. ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறதுனாலதான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு ஊழியக்காரனே அனுப்பிச்சு உங்களோட பேசிட்டு இருக்கிறாருடா தம்பி. உன்னை ரொம்ப நேசிக்கிறதுனாலதான் ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன பேசுறாரு? டேய் தம்பி, நான் உனக்காக ரத்தம் சிந்திருக்கிறேன்டா. என் ரத்தம் வீணா போயிடக்கூடாது, என் சிலுவை வீணா போயிடக்கூடாது, நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக தான்டா இத்தனை ஊழியக்காரங்களை உன்னை அனுப்பிச்சு 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 நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். பேசுறது ஊழியக்காரன் இல்ல, அது ஏன் சத்தம்டா தம்பி தங்கச்சி. நான் நல்லா தானே இருக்கேன்னு சொல்றியா? நான் என்ன மாறணும்னு கேக்குறியா? உன் தலை மூடி மாறுறதே ஒரு பெரிய மாற்றம் தான்டா தம்பி. உட்காந்துருக்கவங்களை பார்த்து நான் சொல்றேன், நாங்கெல்லாம் பாவமே செய்யலன்னு உட்காந்துருக்கிறீங்களா? இல்லை நான் என்னை கழுவப்பட நான் ஒப்பு கொடுக்கலன்னு உட்காந்துருக்கிறீங்களா? எனக்கு தெரியல. ஆனால் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன். Lord, forgive my sins. என்னை கழுவுங்கப்பா, என்னை சுத்தமாக்குங்கப்பா. எல்லாரும் பாவிலா இருக்கிறோம். நான் பரிசுத்தமா வாழ விரும்புறேன்னு சொல்றவங்க, நான் இன்னையில இருந்து நான் மாற விரும்புறேன்னு. ரொம்ப பெரிய லெவல்ல இல்ல, ஆரம்பத்துல இருந்து from the bottom சின்ன ஸ்டெப்ல இருந்து நான் மாற விரும்புறேன். என் ட்ரெஸ் நான் மாற்ற விரும்புறேன், என் பேச்சை நான் மாற்ற விரும்புறேன், என் தலைமுடியை நான் மாற்ற விரும்புறேன், இயேசுவை வெளிப்படுத்த விரும்புறேன். நான் உலகத்துல இருக்கிற மாதிரி நான் செய்ய மாட்டேன். அவன் என்ன வேணா செஞ்சுட்டு போட்டோம், ஆனா நான் இயேசுவோட பிள்ளை, என் அப்பா மாதிரி நான் மாற விரும்புறேன்னு சொல்ற யாராவது இருக்கிறீங்களா இங்க? Come on. I want to change myself. என்னை நான் மாற்ற விரும்புறேன். ஜீவா மாதிரி அல்ல, ரூபஸ் மாதிரி அல்ல, ஆல்வின் மாதிரி அல்ல, அவனோட அப்பாவை போல இயேசுவை போல நான் மாற விரும்புறேன்னு சொல்றவங்க மாத்திரம். அவரும் வாலிபனா வாழ்ந்து காமிச்சிட்டு போனாருடா தம்பி. எப்படி பரிசுத்தமா வாழ்றதுன்னு வாழ்ந்து காமிச்சிட்டு தானே போனாரு. Come on. அண்டவரே, என்ன ஒரு விஷயம் கழுவுங்கன்னு ஒப்பு கொடுக்கலாமா? நீ செஞ்சுட்டு இருக்கிற அந்த சின்ன பாவம் தான்டா. நீ சொல்றல்ல இதெல்லாம் பாவமா,
அந்த காரியம் தாண்டா உன்னை இன்னும் எழும்ப முடியாதபடி உன்னை அமைக்கி வச்சுட்டு இருக்குது. தம்பி தங்கச்சி, இதெல்லாம் தப்பானே. அதுதான் நீ எழுப்பி பிரகாசிக்க முடியாதபடி உன்னை தடை செய்கிற காரியங்கள். அப்பா, என்ன ஒரு விஷயம் உங்க கையில தர்றேன்ப்பா, என்னை உடைச்சு உருவாக்குங்க. உண்மையா தம்பி, இந்த யூத் மீட்டிங்ல வர்றது போல மறுபடியும் அடுத்த மீட்டிங்ல வந்து உட்காந்துட்டு மறுபடியும் அடுத்த மீட்டிங்ல வந்து உட்காந்துட்டு போறதுல எந்த பிரயோஜனம் இல்லடா. I need to be transformed. நான் மறுரூபமாக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் இவ்வளவு பிரயாசம், இத்தனை பாடுகள், இத்தனை ஏற்பாடுகள். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா, உங்களை மாதிரி என்ன மாத்துங்கப்பா, என்ன பயன்படுத்துங்கப்பா. எந்திரிச்சு நிக்கிற யாரும் அமைதியா இருக்காதீங்க. ஆண்டவரோட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உன்னை மாற்ற விரும்புகிறார், உன் வாழ்க்கையை உயர்த்த விரும்புகிறார், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறாடா. தம்பி தங்கச்சி, உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். Come on everyone, just pray to God. Lord, use me. Lord, cleanse me once again. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன். நீ யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பிரசனை இல்லாம இந்த உலகத்துல you are nothing. You are nothing without God. You are nothing without God. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் பாதத்தில், உருவாக்குமே, உருவாக்குமே, உருவாக்குமே. கேளுங்க அப்பா, அப்பா, உருவாக்குமே, உருவாக்கு, உருவாக்குமே, உருவாக்குமே. உயர்வானே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவா. அப்பா, என்னை உடைச்சு உருவாக்குங்கப்பா. உயர்வானே அப்படி தங்கச்சி, நீ உடைக்கப்பட்ட பாத்திரமா இருக்கியா? பிரயோஜனம் இல்லாத பாத்திரமா இருக்கியா? யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவனா இருக்கியா? ஆண்டவர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார்ப்பா. அவர் கையில உன்னை கொடுப்பியா? ஆண்டவர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறாரு. உனக்குள்ள தாளத்துகள் இல்லாம இருக்கலாம், உனக்குள்ள திறமை இல்லாமல் இருக்கலாம், உனக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், எதுவும் தெரியாம இருக்கலாம். But God wants to use you and God wants to mold you. உன்னை உருவாக்க விரும்புகிறார், உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். உன்னை கருவி சுத்தமாக்கி அவருடைய கரத்தில் இருக்கிற எஜமான் கரத்தில் இருக்கிற பாத்திரங்களை பயன்படுத்த விரும்புகிறார். தருகிறேன், தருகிறேன். ஆவியானவரே, எங்க பிள்ளைகளை ஒரு முறை கூட கழுவுங்கப்பா. எங்க பாவத்தை கழுவுங்க, எங்க மீறுதலை கழுவுங்க. என்னை தருகிறேன், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். ரெண்டு கரங்களை உயர்த்தி உருவாக்குமே. உங்க சத்தம் உயரட்டுக்குமா? உன்னை பார்த்து யூஸ்லெஸ் சொல்றாங்களா? என்ன சொன்னாங்கடா? உன்கிட்ட ஒரு டேலண்ட் இல்லைன்னு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? உனக்கு படிப்பு ஏறாதுன்னு சொல்றாங்களா? என்ன சொன்னாங்கடா? You are completely useless